ஞானசுந்தரம் மனோகரன் வழங்கும் அறியாத வாழ்க்கை. அறியாத வாழ்க்கை ரேடியோவில தொடங்க போகுது. இனி என்ன ஒருத்தரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கோ. அது இப்ப எங்களுக்கு எல்லாம் தெரியாதம்மா. அப்ப நாங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சியை கேட்கறதாலதான் நிறைய விஷயங்கள் நாங்களும் பீச்சு பூச்சா தெரிஞ்சு கொள்ளலாம். பிக் மேன் தான். உங்களுக்கு அறியாத வாழ்க்கை இருக்கிறா? சரி, சரியான கேள்விதானம்மா. வயசுதான் போயிட்டு ஒளியே, ஆனால் தெரியாத விஷயங்கள் இவ்வளவோ இருக்கு. அப்படி என்றால் நானும் கேட்க போகிறேன். அன்பாந்த நேர வணக்கம், காலை வணக்கம். அன்புடன் ஞானசுந்தரம் மனோகரன். இன்றைக்கும் ஒரு வளமையான ஒரு தலையங்கத்தில் நிறைய விடயங்களை நாங்கள் இதுவரையில் பேசிக்கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கும் ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். அதாவது அன்றைக்கு கடந்த வாரம் முடிவிலேயே சொல்லப்பட்டது வருஷம் கடமை என்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வரேன். இந்த கடமை என்று சொல்லுகின்ற பொழுது இது ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கலாம். சில வழி என்ன இதில் பற்றி என்ன பேசலாம் உண்டு. ஆனால் இன்றைக்கு நாங்கள் பேசுறது 2 மணித்தியாலமோ இல்லை 1 மணித்தியாலமோ 3 மணித்தியாலம் பேசினாலும் ஒரு தொடக்கமாகத்தான் இருக்கும். அதையொட்டி ஒரு கேள்வியில மட்டும் விதைக்கக்கூடியதான் இருக்குமே தவிர ஒரு முடிவான பேச்சுக்கு பெறாதுன்றது என்னுடைய முதலாவது கணிப்பா எடுத்துக்கொண்டு, இந்த கடமை என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது நாங்கள் சமுதாயத்துக்கும் எனக்கும் நான் ஆற்ற வேண்டிய கடமை என்ன என்ற ஒரு கேள்வி இருக்குது. அடுத்தது, கடமை உள்ள மனிதர்கள், கடமையை செய்கின்ற மனிதர்கள் சுதந்திரமாக இருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அடுத்தது, கடமை உள்ள மனிதன் போலியாக வாழ இல்லையா, கடமையை செய்கிறவர்கள் போலியாக வாழவில்லையா என்ற இன்னொரு பக்கத்தில் ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. கடமை என்பது அன்புடன் இணைந்து செல்வதா, அல்லது அன்பு சுதந்திரங்கள் இருக்கின்ற போது அன்பும் சுதந்திரமும் இருக்கின்ற பொழுது கடமை என்றது எந்த விதத்தில் தொடர்பாக இருக்கின்றது என்ற ஒரு விஷயத்தையும், மற்றது எங்கள் சமூகத்தில் இருக்கின்ற பக்கத்தில் இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம்னா ஒரு அரசியலோ ஆன்மீகமோ எதுவாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வழிமுறையை பின்பற்றும் போது நாங்கள் கடமையை செய்கின்றோமா, அதாவது பொதுவான விடயங்கள்ல நாங்கள் ஒரு ஆன்மீக சிந்தனையா இருக்கலாம், இல்லை அரசியல் சிந்தனையா இருக்கலாம், இல்லை ஏதோ சித்தாந்தமா இருக்கலாம் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வழிமுறையை பின்பற்றுகின்ற பொழுது நாங்கள் கடமையை செய்கின்றோமா. அப்ப இங்க என்ன விஷயத்துல கடமை என்றதும், மற்றது எங்களுடைய பெற்றோர்களின் விருப்பப்படி நாங்கள் செய்வது கடமையா, அல்லது இந்த பிள்ளைகள் குடும்ப உறவுகளுக்குள்ள இந்த கடமை என்றது எப்படி என்றதை ஒரு பக்கத்தில், அல்லது இந்த பிள்ளைகள் குடும்ப உறவுகளுக்குள்ள இந்த கடமை என்றது எப்படி என்றதை ஒரு பக்கத்தில், மற்றது எங்களுக்கு தரப்பட்ட பாரம்பரியம் மதம் இதில் பின்பற்றுவது கடமையா நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோமா. ஏனெனில் சமூகம் எங்களுக்கு ஒரு 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 சில விஷயங்களை நாங்கள் வளர்கின்ற சூழல்லையே நாங்கள் ஒரு சில விடயங்களை நாங்கள் கட்டுப்பட்டு வாழுகின்றோம், சில விஷயங்களை ஒப்புக்கொண்டு வாழுகிறோம். அந்த அடிப்படையில் இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த கடமை என்றது எதை குறிக்கிறது, இந்த கடமை என்றதுக்குள்ளால நாங்கள் என்னத்தை பார்க்கிறோம் என்ற அடிப்படையில் தான் நான் இன்றைக்கு பேசுறதுக்காண்டி எடுத்துக்கொண்ட விடயம். அதே நேரத்தில் இந்த கேள்வி இருக்கலாலே நான் நிறைய கொண்டு வரேன். நிறைய விஷயங்களை இந்த கேள்விகளுக்குள்ளாலே நாங்கள் பேசுவோம். இந்த கடமை என்றது எந்த அடிப்படையில் நாங்கள் எடுத்துக்கொள்றோம். ஏன்னா இது ஒரு பறந்துபட்ட ஒரு வழியாத்தான் இருக்குது. என்ன இப்போ இதுவரைக்கும் கடமை என்று நாங்கள் சிம்பிளா சொல்லிட்டு போறோம், இலகுவா சொல்லிட்டு போறோம். கடமை என்ற விஷயத்தை நாங்கள் எங்களோட கடமையில செய்யறோம். அப்ப அந்த கடமை என்று சொல்லக்கலாம் அந்த அதுக்குள்ள என்ன இருக்குது, இதையும் நாங்கள் கடமை என்று சொல்றோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வயது போன ஒரு தாத்தா அவரால் ஒரு மரத்தை நடுறாரு என்று சொன்னால் அந்த மரத்தால் அவர் பலன் நட போறதல்ல. ஒரு விதையை உலர்ந்த மரம் வருகிறது, அதை கடமையாச்சு இயக்கல வேற எங்களுக்கு அதை சொல்ல தரப்பட்டது கடமையாச்சு மரத்தை நடண்டு. இன்றைக்கும் வளர்ந்த இந்த மொழியை நாங்களும் ஏதோ விதத்தில் வளர்க்கறதுக்கு அதுக்குரிய உதவிகளை அதுக்குரிய தழுவலை செய்கின்றோம் என்று சொல்லுகின்ற பொழுது அது நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு உயிரோட்டமா செய்கின்றோம். அப்ப இதுக்குள்ள நாங்கள் கடமையை கொண்டு வந்தால் எந்த விதத்தில் பெருகுது. இப்ப இப்படி எல்லா விடயங்களுக்குமே இருக்குது இந்த கடமை என்றது. அந்த அடிப்படையில் தான் அதை எடுத்துக்கொண்டு வரேன். இணைஞ்ச கொள்ளுங்களை முழுமையாக இந்த கடமை என்றது என்ற முழுமையான ஒரு புரிதல் எங்களுக்கு வேணும். எதையொட்டிய கேள்விகளை தான் கொண்டு வரோம். அதாவது குடும்பத்துல உறவுகள்ல பிள்ளைகள் வளர்ப்புல கடமை இருக்கா, எதையாவது நாங்கள் ஈடுபாடுடன் அல்லது நடைமுறையை தெரிஞ்சு செய்கின்ற பொழுது அதுல கடமை இருக்கா, சுதந்திரத்துக்கும் கடமைக்கும் அன்புக்கும் கடமைக்கும் குற்ற உணர்வுக்கும் கடமைக்கும் இப்படி எல்லாமே போகுது.
இந்த விஷயங்கள் எல்லாத்துக்குள்ளாலையுமே நாங்கள் இந்த கடமை என்றது எப்படி என்றதை பார்க்க போகிறோம். எனவே இணைஞ்சு கொள்ளலாம் அனைவருமே. நாங்கள் இதன் தொகுப்பும் ஒரு குறிப்பாக தான் கேள்விகளுக்கெல்லாம் முடியும். காரணம் இது நாங்கள் தொகுக்க முடியாது. இன்றைக்கு ஒரு விதைக்கப்படுற ஒரு கேள்வி. ஏனென்றா இந்த வார்த்தைகளை நிறையவே நாங்கள் அமர்ந்து போயிருக்கிறோம். நிறையவே நாங்கள் சில பார்க்க முடியாத விஷயங்களை அந்த வார்த்தைக்குள்ள மகிழ்ச்சி வச்சிருக்கிறோம். இன்றைக்கு பின்னேரம் நீலாவனுடைய புத்தக வழியோடும் சரி, எங்கள் லண்டன் தமிழ் வாழ்னுடைய பொன்விழாவும் சரி, போகிறது ஒரு கடமையாகத்தான் இருக்கோன்னு யோசிக்க வேண்டியும் இருக்குது சில இடங்களில். இல்லை நாங்கள் போகத்தான் போகிறோம்னு யோசிக்கிறோம் தெரியாது. இந்த எல்லா இடங்களிலும் இந்த கடமைகள் இருக்குது நிறையவே. அப்போ இது என்ன மாதிரி இந்த கடமைன்ற வார்த்தை என்னத்துக்கு போடுறோம் ஏன்ன்ற அடிப்படையிலேயே நாங்கள் இன்றைக்கு நிறைய விஷயங்களை பேசலாம் இருக்கிறோம். இணைப்பில் இணைஞ்சு உள்ளவர்கள் இணைஞ்சு கொள்ளலாம். காரணம் என்னென்று சொன்னால், இன்றைக்கு முழுமையான ஒரு இந்த கடமை என்றது அடிப்படை என்ற ஒரு முழுமை எப்படி என்றதுதான் அன்பு. அடுத்தது வணக்கம். இந்த கடமை என்றதில் நாங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்கலாம் நினைக்கின்றேன். யாரும் நினைவில் வந்திருக்கிறார்களா தெரியவில்லை. எனக்கு டெக்னாலஜியில் கொஞ்சம் குழப்பமாக இருக்கின்றது. ஆம், இன்றைக்கு கூடி இந்த கடமை பற்றி சிந்திக்கின்ற பொழுது நாங்கள் எப்படி எந்த விடயத்தில் எடுக்கிறோம், அதாவது எங்களுக்குரிய சுதந்திரமும் உள்ளக சுதந்திரமும் எங்களுக்குரிய ஒரு சமத்துவம் இருக்கின்ற பொழுது நாங்கள் இந்த கடமையை எப்படி பார்க்கின்றோம் என்ற ஒரு விஷயத்தில் நாங்கள் பேசியே ஆகணும். இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த கடமை என்றதை எடுத்துட்டு வந்திருக்கிறோம். முடிஞ்சவர்கள் இணைஞ்சு கொள்ளவும் நாங்கள் தொடர்ந்து பேசக்கூடிய யாருக்கும் நினைக்கின்றேன். வணக்கம். வணக்கம். ஆம், குழப்பங்கள் தொடர்கின்றது. கடமையா செய்ய முடியல. இல்ல இல்ல பார்த்தது தண்டு விட்டது. ஆம், சத்தம் நீங்க மூச்சு விடுவதே வருகிறது. ஆமா ஆமா. எப்படி நிலமா? ஆம், நிலமா இருக்கு. நீங்கள் எப்படி நிலமா இருக்கிறீர்கள்? நல்ல சந்தோஷமா இருக்கிறோம். ஆம் ஆமா. கடமை என்பதை நான் ஒரு பொறுப்பு தான் பார்க்கிறேன். பொறுப்புன்னு பாக்குறீங்களா? பொறுப்பு கடமை. அதுல கடமை நாங்க ரெண்டு விதமா பாவிக்கிறோம். இல்ல இப்ப ஒன்று சொல்றோம், ஒன்று கடமை என்றது கட்டாயமா இது உங்க கடமை என்று கொஞ்சம் இறுக்கமா சொல்லலாம். இன்னொன்று இருக்கிறது கடமைக்காக செய்கிறோம். அதாவது இது ஏதோ கட்டாயம், இது ஒரு பழிபாகம், இதை நாங்கள் ஒரு கடமையா செய்து கொள்வோம். ஒரு பொறுப்பற்ற தன்மையும் அதுல காட்டுது. விளக்கக்கூடியா இருக்குது. அட நான் எங்கடா வேலைக்கு போயிட்டு வரையான்னு கேட்டா சும்மா கடமைக்கு போயிட்டு வரணும் பண்ணுவோம் இல்லையா? பட்டும் படாம ஏதோ கட்டாயத்துக்காக போற மாதிரி. ஆனா கடமை என்பது உண்மையிலேயே சரியான பொறுப்பான விடயம் என்றான் எனக்கு தெரிகிறது. அது ஒரு கட்டாயப்பட வேண்டியது ஒரு கடமை. இது உங்களுடைய கடமை. இப்பொழுது பல சட்டங்கள் உடைய கடமையை வச்சுக்கொண்டே வருது. அதாவது ஒரு பிள்ளைக்கு தகப்பம் செய்ய வேண்டியதும் ஒரு கடமை, அது கட்டாயப்படுத்தப்படுகிறது. மனைவிக்கு கணவன் செய்வதும் கட்டாயப்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி பிள்ளைகள் திரும்ப தாய் தகப்பனுக்கு செய்வதும் கட்டாயமாக்கப்பட்டு ஒரு கடமையாக்கப்படுகிறது. அப்போ இவையாவும் சரியான ஒரு பொறுப்பான சொல்லு. கடமை என்பதை நாங்கள் சாதாரணமா நாங்கள் எல்லாரும் வாழ்க்கை தரத்திலே எங்களுடைய அசட்டை இனமும் நாங்கள் ஒரு விளையாட்டு தன்மையாமும் கடமையை சாதாரணமா இடப்பட்டு விடுறோம். எடுத்ததுக்கெல்லாம் இது கடமை, இது பிரச்சனை இல்லாத விஷயம் இல்ல. இப்ப என்ன சொல்லுங்க, நீங்க சொல்றீங்க சாதாரணமா கொண்டு வரோம். அந்த சாதாரணம் பண்றதுக்குள்ள அந்த அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒரு விடயத்தை நாங்க செய்கின்ற பொழுது அதை நாங்கள் செய்யறோம். ஆனா அதை கடமை என்று நான் செய்யல, அங்க என்னத்தையும் ஒன்றை புகுத்துறேன்.
அப்ப ஒன்றுக்கு விருப்பம் இல்லாம செய்யறேன் நீங்க முதல்ல சொன்ன மாதிரி, நிச்சயமா. அல்லது இது எல்லாரும் இப்ப உதாரணத்துக்கு இப்ப சும்மா சொல்றேன், இப்ப உங்களுக்கு இதுல நாங்க எல்லாரும் வந்து உங்களை பார்க்க வேண்டியது, சும்மா வந்து பாக்குறோம், நான் உடனே வலிக்கிட்டு வாரேன், இன்னொருத்தர் யோசிச்சு போட்டு போகத்தான் எல்லாரும் போனாங்க, சரி நானும் ஒருக்கா போகணும்னு போறோம். அப்ப இந்த நாங்க இதுக்குள்ள கடமை என்னதை கொண்டு வந்து புகுத்துறோம். அப்ப இயல்பாகவும் உண்மையாகவும் நடக்க வேண்டிய சில விடயங்கள்ல நான் இந்த வார்த்தையை பூத்தி போட்டு அந்த விஷயத்தை வெளியில எடுத்துறோம். இப்ப இது நாங்க பிள்ளை வளர்க்கறது கடமையா இருக்குது, பிள்ளை காதப்படுக்க செய்யறது கடமையா இருக்கு. இப்ப இதெல்லாம் ஒரு சுமையா இருக்கு. அந்த வார்த்தைன்றது ஒரு சுமையாகவும் ஒரு விளங்க முடியாகவும் சில ஒரு இதாகவும் இருக்குது. முதல் கண் இப்ப உங்களுக்கு வாழ்த்து சொல்லணும், உங்களோட பேசக்கான் தெரியுது, இந்த கடமையை பற்றி நாங்கள் வளரும் யோசிக்கணுன்றது மாதிரி கிடக்குது. உண்மையிலேயே சரிதான். என்னன்னு சொன்னா கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்றதுலயே கடமை தான் முதலாவது இடத்துல இருந்து ஒரு வாழ்க்கையில முக்கியமா தேவைப்படுற ஒரு விடயமா இருந்தது. இப்பத்தைய காலகட்டத்துல நீங்க சொன்ன மாதிரி அடே எல்லாரும் போற மாதிரி நானும் இருக்கா போயிட்டு வந்துடுவோம். இது வந்து ஒரு விளையாட்டு இதா போச்சுது, அதாவது கடமைன்றது. ஆனா அந்த சில பேர் சொல்லுவாங்க, இப்ப அண்ணன் தம்பிக்கு உதவுவதும் இல்ல உறவுகளுக்குள்ள உதவுவதும் இது கட்டாயம், அப்ப இது கடமை, இந்த கடமை சொல்லி அறுத்துறுத்து சொல்லுவாங்க. அதிகமா இப்படியான சொல்ல பாவிக்கிறது ஜெயந்தங்கராய வந்தா சொல்லுவாரு. இப்ப ஜெயந்தங்கராய வந்தால் ஜெயந்தங்கராய அடிக்கடி இந்த சொல்ல பாவிக்கும், இது எங்கிற கடமை அப்பா. ஆமா, அதாவது இது வந்து சரியான பொறுப்பும் இது வந்து. ஆனா இப்பத்தைய அளவில் யதார்த்தத்துல இப்பத்தைய பார்க்க போனா அந்த கடமை என்ற சொல்லுக்கு இப்ப ஒருத்தருமே மதிப்பு கொடுக்கறதா இல்ல. காரணம் என்னன்னா, உண்மையாக இயல்பாக செய்ய வேண்டிய விஷயத்த இப்ப நான் உங்களை கொண்டு செய்விக்கின்ற பொழுது நான் அந்த வார்த்தையை வலியுறுத்துறேன். இது அண்ணன் நீங்க செய்ய வேண்டிய கடமை என்ன செய்யுங்க உண்டு. ஆனா நீங்களா செய்துட்டு போவீங்களா, அதான் உண்மை. அப்ப அதுக்கே நான் இந்த வார்த்தையை புகுத்தி சொல்ல வரேன். இன்றைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு தேசிய கடமையை செய்ய வார கொண்டு அழைக்கிறார்கள். அப்ப ஒரு பக்கத்துல தார்மீக கடமையை செய்ய சொல்லி வருகின்றார்கள். அப்ப என்ன கடமை இருக்கும்னு யோசிச்சு பார்த்தால், அப்ப கடமை என்னத்துக்கு இந்த வார்த்தையை போடுறோம்? இப்ப இதுதான் நான் இங்க கொண்டு வரேன். இந்த கடமைகளுக்கு அளவு இப்ப இன்றைக்கு பிள்ளைகளை வளர்க்கின்றது எங்களோட கடமையா, இல்ல நாங்க பிள்ளைகளை வளர்த்து நாங்க படிப்பிச்சா இல்ல பெரிய ஆக்கி கொடுறது எங்களுக்கு கடமையா? மாறிக்கொண்டு வர. இப்ப என்ன கடமை என்றது என்ன விஷயம்? அப்ப நாங்க செய்ய வேண்டியது எல்லாத்தையும் கடமை என்று சொல்லி செய்யறோம். அதான் என்னன்னா நாங்கள் தவறு விடுறோம் என்பதுதான் அதுல அர்த்தம். நாங்கள் செய்ய வேண்டியதை செய்யாமல் நாங்கள் எதை செய்ய வேணும் நாங்கள் நேற்று செய்யறோமோ அது செய்வதால் அந்த பிரச்சனை இல்லை, அந்த கடமை என்ற சொல்லுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். ஆனா நாங்கள் செய்யாமல் தவறுகிறோம், அதாவது அந்த கடமைப்படுவது கட்டாயமாக்கப்படுகிறோம். சட்டமாக்கப்படுறது எல்லாம் கடமைக்குரியதான். இப்ப சொந்த பந்தங்களுக்குள்ளேயும் உறவுகளுக்குள்ளேயும் பாரு சட்டங்கள் எல்லாமே வந்து கடமையை ஒட்டித்தான். ஆனா நாங்கள் பொறுப்பற்றதானே, நாங்கள் அதை செய்யாமல் தட்டி கழிப்பதனால் இதை போட்டு எங்களை அழுத்துகிறார்கள். இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு குற்றங்களுக்கும் இது கூட கடமை கட்டாயம் பெறணும் என்று சொல்றது எல்லாம் என்னன்னு சொன்னால், நீங்கள் இதுல கவனம் எடுக்கவில்லை, நீங்கள் இதுல கவனம் எடுக்கவில்லை, அதனால் உங்களை கட்டாயப்படுத்துகிறோம். நீங்கள் இதுல எல்லாம் யோசித்து பாருங்கள், உங்களுக்கு இதுல பொறுப்பு இருக்கு, உங்களுக்குரிய தார்மீக பொறுப்பு இருக்குன்றதை உணர்த்தப்படுகிறது. அப்படி கடமை செய்கின்ற பொழுது நாங்கள் அதுல விருப்பம் இல்லாம செய்யறோம், ஒரு மீனிங்கா இருக்கும். ஒரு உணர்வு இல்லாம செய்யறோம். கடமை நான் ஒரு கடமைக்கு இல்ல அப்படி சொல்லலாம். என்ன மாதிரி ரெண்டு விதமா எடுக்கலாம். யார் ஒருத்தர் நான் இதை இந்த கடமை நான் செய்ய போறேன்னா அவர் அதுக்கு பொறுப்பற்று அவர் ஏதோ ஒரு பேக்கு கட்டலுக்கு போறேன், அதாவது தந்த மனதார விரும்பி செய்யவில்லை என்று அர்த்தம். இப்ப நான் வந்து இப்ப இந்த ரேடியோக்கு வரேன், கடமைக்கு போயிட்டு வரேன்னா அது எனக்கு விருப்பம் இல்லாம போய் வர மாதிரி. நான் இதுலயே இல்ல இதுக்கு நான் போகணும்னு நினைத்து கொண்டிருப்பவருக்கு வந்து அது அதுக்கு கடமையா இல்ல, அவற்றை செயல். அவர்தான் விரும்பி செய்கிறார். இப்ப நீங்க இப்ப ஒவ்வொரு கிழமையும் காலையும் மாலையும் நீங்கள் ஒரு வணங்குறீங்கன்னு வச்சுக்கொள்வோம், இல்ல ஒவ்வொரு சண்டையும் நீங்க சேர்ச்சுக்கு போறீங்கன்னு வச்சுக்கொள்வோம், இல்ல ஒரு ஃப்ரைடே நீங்கள் மசூதிக்கு போறீங்கன்னு வச்சுக்கொள்வோம். இது கடமையா செய்யறீங்களா இல்லாட்டி? அதான் ரெண்டுக்குமே இருக்குது. இப்ப நான் அங்க போறதை பலர் பார்க்க வேண்டும்னா அது கடமை என்று வச்சுக்கொள்ளும். நான் போறதை பலர் பார்க்கணும், பலர் கண்ணுக்கு நான் தெரியணும் என்றால் அது கடமை. நானா விரும்பி நானா கடவுளை விரும்பி நானா கடவுளிட போறேன், நான் கடவுளிட கும்புறேன் சொன்னால் அது அவருடைய செயல் இல்லையா? அவர் தான் செய்ய வேண்டிய வேலை தனக்கு தேவைக்காக செய்கிறார். ஆனால் இப்ப மற்றவர்களுக்காகவும் மற்றவர்களை ஏமாற்றுவதற்காகவும் அல்லது யாரும் இதொன்றுக்காக நான் என்னை மாற்றிக் கொள்கிறேன் அப்படி ஒன்றும் இல்லை. அதாவது நாங்க கடமையா சில விஷயம் செய்கின்ற பொழுது அதோட உண்மையான விஷயம் எங்களுக்கு தெரியுது இல்லைன்றதான் உண்மையா பார்க்க வேண்டிய ஒரு வேறம். நாங்க இதை கடமையா செய்யல, இதை நாங்களா செய்யறோம், அந்த நிலைக்கு நாங்க வரணும்ன்றதான் உண்மையா கேள்வியா இருக்குது. அதுதான் நாங்க பாக்குறோம். செய்ய வேண்டியதை செய்யாமல் தவறுகிறார்கள். நாங்கள் செய்ய வேண்டியதை செய்யாமல் அதை உணரவும் இல்லை.
ஆமா. அதை யார் ஒருத்தர் உணர்கிறார்களோ அவர்களுக்கு இந்த கடமை என்று சொல்லி தேவைப்படாது இல்லையா? ஆமாம். ஆமா, அவர் எவ்வளவு விருப்பம் இல்லாமல் தான் அதுக்குள்ள போய் இணைய விரும்புறாரோ அப்பொழுதுதான் கடமை என்று சொல்ல போட்டு உங்களுக்கு உணர்த்தப்படுகிறது. உங்களுடைய கடமை கடமை என்பது உண்மையிலேயே பொறுப்பான சொல்லு. ஆனா அதை அந்தந்த விடயங்களே அவர் ஈடுபடாமல் இருக்கும் பொழுது அவருக்கு அந்த கடமை என்ற சொல்லை இப்ப ஒரு புள்ள வீட்டு வேலை செய்யவில்லை, அல்ல படிக்க இல்லை, அவர் தன்னுடைய படிப்பையும் படிக்க இல்லை. அப்போ தாய் தப்பா இது உண்ட கடமை, நீ படிக்க வேண்டியது உண்ட கடமை, இல்லாட்டி நீதான் வாழ்க்கையில பின்னடைவாய். இந்த கடமையை போடுறதால நாங்க பிள்ளைய குழப்பறோம். என்ன கடமை என்று சொல்றோம்? குழப்பம். அதாவது அவர் உணர்ந்து செய்யணும். ஒரு தாய் தகப்பனோ ஒரு கார்டியனோ யாரோ ஒருத்தர் எந்த விடயத்திலேயாவது அவரை படிக்கிற விஷயமா இருக்கட்டும், அல்ல ஒரு நல்ல ஒழுக்கமா இருக்கட்டும், அல்ல ஒரு காவல்துறையா இருக்கட்டும், இப்படித்தான் நடக்கணும், அது உண்ட கடமை என்று சொல்வார்கள். இப்ப ரோட்ல நீ இடப்பக்கத்தான் நடந்து போல விளப்பத்தான் நடந்து போல ரோட்ல இப்படி போல லைட்டை போட்டு கொண்டு போனால் அதுங்களுடைய கடமையா தான் நாங்க எடுக்க வேண்டும். தரப்படும் ஒரு தகவல் அதுக்கு மிஞ்சினால் அதுக்குரிய தண்டனை உணவு கிடைக்கும். முதல்ல சொன்ன இப்போ ஒரு மரத்தை நடுறான்னு சொல்றது, மரத்தை நட்டால் இப்ப நீங்கள் ஒரு மரத்தை நடுறீர்கள், அந்த மரம் வளர்ந்து உங்களுக்கு பிரயோசனப்படாத உங்களோட பிள்ளைகளுக்கோ இல்ல நீங்க சரி உங்களோட பேர பிள்ளைகளுக்கு பிரயோசனப்படணும் கூட ஒரு மரத்தை நடுறீர்கள். ஆனா அது அந்த மரம் சூழல்ல இவ்வளவு விஷயத்துல இப்ப என்ன நான் மாறிக்கொண்டு வரேன். இப்ப தனி மனுஷனா இருந்தோண்டு நான் எனக்குரிய கடமை என்ன, தனி மனுஷனா இருந்தோண்டு சமூகத்துக்குரிய கடமை என்ன, சமூகம் மனுஷனுக்கு என்ன கடமை செய்யுது, இந்த இது இன்னொரு பக்கத்துல இருக்கு, இந்த பக்கத்துலயும் இல்லையா? இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டதா? தாமோர்கள் இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்கள். இதுல தாமோர்கள் நிறைய பேசிக் கொண்டிருந்தார். மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்கள். மீண்டும் இதுல இதுல நிறைய கேள்விகளை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார். இந்த அதாவது கடமை, வணக்கம் வணக்கம் பெருவார்களே. ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம், நான் பிரபாகர் இருக்கிறேன். பேசுங்களா, எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறேன். இன்றைக்கு கொஞ்சம் இதுல கொஞ்சம் இதுல இயக்குறதுல கொஞ்சம் தடுமாட்டங்களோட பேசுங்க. எல்லாம் சரியாகவே வரும். ஆமாம், மிகவும் சந்தோஷமா இருக்கின்றது. நீங்கள் ஒரு நல்ல ஒரு தலைப்பை கொண்டு வந்திருக்கின்றீர்கள். இன்றைக்கு கடமை என்றது மிக மிக சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம். அது மாத்திரமில்ல, என்னை பொறுத்த மட்டில் அதை சிந்தித்ததும் உண்டு. ஆனால் உடனடியாக இதுல என்னென்று சொன்னால், நாங்கள் எப்பொழுதும் நான் நெடுக சொல்றது மாதிரி நாங்கள் சொற்களில் விளையாடி கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இந்த வார்த்தைக்குள்ள நாங்க என்னத்தை அமுக்குறோம் ஒளியில கொண்டுறோம். அதான் என்னென்று சொன்னால், நாங்கள் உண்மையாக எங்கள் வாழ்க்கையில் சில பழக்க வழக்கங்கள் இருக்கு. அதாவது ஹேபிட், எங்களுடைய பழக்கங்கள். நாங்கள் இப்படித்தான் செய்கின்றோம், ஞாயிற்றுக்கிழமையில் இங்கேதான் போகின்றோம், வெள்ளிக்கிழமையில் இங்கேதான் போகின்றோம், சனிக்கிழமையில் நாங்கள் எண்ணெய் வைப்போம், முழுகுவோம். இப்படியான பழக்கங்கள் என்னையும் சேர்த்துத்தான், என்னையும் சேர்த்து எத்தனையோ பழக்கங்கள் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இந்த பழக்கங்கள் எத்தனையோ ஆண்டு காலமாக எங்களுக்கு பழக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இப்ப என்னுடைய தாய் தகப்பன்கிட்ட இருந்து நான் பிடித்தது உண்டு, பிறகு நான் அதை கொண்டு வேறு ஒருவர். அப்ப இதுகள் பழக்கங்கள். ஆனால் கடமை என்று சொல்லும் பொழுது, அதாவது நாங்கள் எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு உணர்வு, அதாவது நான் இதை ஒரு போமிலா என்று சொல்லுகின்றேன். ஆனால் நான் பிள்ளையாக யாருமே எடுக்க தேவையில்லை. வாழ்க்கைக்கு சில சூத்திரங்கள் தருகின்றார்கள் இல்லையா? அதாவது வாழ்க்கைக்கு சில சூத்திரங்கள் எங்களுக்கு தரப்படுகிறது. நிச்சயமாக எங்களுக்கு சூத்திரங்கள் தரப்படுகின்றது. அந்த இதுல அதாவது சொல்லப்பட்டிருக்கு என்னன்னு சொன்னா, ஃபீல், உணருங்க, ஃபீல், திங்க், பிறகு அதை பற்றி யோசிங்க, பிறகு யூ ஆக்ட். அப்ப ஃபீல், திங்க், ஆக்ட், உணர்ந்து சிந்தித்து நாங்க கடமையாற்றும் பொழுது அது கடமை. சிந்தித்து, அதாவது உணர்ந்து சிந்தித்து ஒரு அலுவலை செய்யும் பொழுது அது கடமையாக மாறுகின்றது.
ஏனென்று சொன்னால் அந்த ஃபீலிங் இருக்கு, அந்த அந்த சிந்தனை இருக்கின்றது, அந்த செயலை நாங்கள் செய்கின்றோம், அது வந்து கடமையாக மாறுகின்றது. ஏனென்றால் அங்கே எதுவிதமான எதிர்பார்ப்புகளோ எதுவிதமான இதுகளும் அங்கே இல்லை. அப்ப நாங்கள் வந்து இந்த பழக்க வழக்கத்துல செய்கிற அதுகளைத்தான் நாங்கள் சொல்றோம் கடமை என்று. ஏனென்றா இப்போ எத்தனையோ பேர் சொல்லுங்க, நம் பிள்ளைகள் என்னோட கடமை முடியட்டும், கடமை முடிஞ்ச அப்புறம் நான் அங்க வாரன், அதையெல்லாம் எனக்கு கடமை முடியணும், பிள்ளைய கரையேற்ற வேணும். அப்ப அந்த கடமை வந்து அங்கே நிறுத்தப்படுகின்றது. அப்படித்தானே அவர்களுடைய இது. ஓகே, கல்யாணத்தை கட்டி முடிச்சு விட்டால், பிள்ளையும் பெற்று விட்டால் எந்த கடமை முடிஞ்சது. அப்ப அப்ப அதை நான் இருந்து யோசித்து பார்த்தேன். அப்ப அது கடமை என்றால் அது என்ன? அது என்ன? ஒரு பழக்க வழக்கம். எல்லாரும் அதைத்தான் செய்யணும், நாங்களும் அதைத்தான் செய்கின்றோம். அதுதானே ஒரு விஷயத்தை சொல்லப்பட்டது. ஒரு விடயத்தை நாங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை செய்ய வேண்டியதான், அதையே நாங்க கடமை என்று சொல்லி செய்ய சொல்லிக்கலாம். அது விருப்பமில்லாத ஒரு மீனிங் வருது. அதைத்தான் நாங்க சொல்றோம். அதுதான் வந்து ஒரு ஹேபிட், ஒரு பழக்க வழக்கம். எங்களுக்கு எல்லாரும் என்னுடைய அம்மா பிள்ளைய பெற்று என்ன வளர்த்தா, அம்மா அவ பெற்று வளர்த்திக்கணும் அவை இந்த பிள்ளை. அப்ப இது வந்து ஒரு பழக்க வழக்கமாக ஒரு 4000 1000 ஆண்டுகளாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. என்ன அப்ப அதுகள் வந்து பழக்க வழக்கம். என்ன எங்களுடைய கடமை, அதாவது சிந்தித்து செயல்படவும். அதாவது இன்னொரு விதமும் எங்கள் சொல்லுவார்கள், கடமையை செய் பலனை எதிர்பாராதே என்று கூட சொல்லுகின்றார்கள். கடமையை செய் பலனை எதிர்பாராதே. அப்ப அது என்னது? தெரியவில்லை. நிச்சயமாக இது ஒரு கடமையாக எனக்கு தெரியவில்லை. ஆனபடியால் நாங்கள் கடமையையும் பழக்க வழக்கங்களையும் ரெண்டையும் நாங்கள் ஒன்றுக்கொண்டு எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பாவித்துக் கொள்கிறோம் என்ற மாதிரி தான் எனக்கு ஒரு உணர்வாக இருக்கின்றது. உண்மையிலே நாங்கள் ஒரு கடமை என்று செல்ல போனால், இப்பொழுது கூட நீங்கள் சொல்லி இருந்தீர்கள், சில நேரம் நாங்கள் இன்று அந்த புத்தக வெளியிடம் பொன்மாலை பொழுது அதுக்கு போறது எங்களுக்கு கடமையா அல்லது எங்களுடைய பழக்க வழக்கம்? இல்ல கடமையா தான் போறோமான்னு பார்க்கலாம். இல்லையா? இல்ல அதான் நாங்க கடமையாக போகின்றோமா அல்லது நாங்கள் ஒரு பழக்க வழக்கமாக இன்றைக்கு ஒரு புத்தக வெளிவிடும் ஒரு பொன்மாலை பொழுதும் இருக்கின்றது. ஓகே, அது ஒரு பழக்கம். இல்ல அதுக்கு அங்கே யோசிச்சு பாருங்க. கடமை இல்ல கடமைன்றதை விட்டுட்டு இதுல நாங்கள் உணர்வுபூர்வமா இதை செய்ய வேண்டிய ஒரு வேலை என்று சொல்லிக்க அந்த வார்த்தை வராது தானே? இல்லையா? அதுதான் சொல்றேன். அதுதான் அந்த உணர்வு சிந்தித்து ஃபீலிங், அதாவது வந்து ஃபீல், திங்க் அண்ட் ஆக்ட், அதாவது உணர்ந்து சிந்தித்து நாங்கள் செயல்படும் பொழுது அது வந்து நிச்சயமாக எங்களுக்கு ஒரு கடமை. என்ன, அதாவது ஒரு பொறுப்பாக நாங்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கின்றோம். அப்ப நான் உணர்றேனா இன்று பின்னேறம் நான் அது என்னென்று உணர்கின்றேன், அதாவது நான் எப்படி ஃபீல் பண்ணுகின்றேன், அதை நான் சிந்தித்து பார்த்தேனா அப்பொழுதுதான் நான் ஆக்ட் பண்றேன், நான் அங்கே போகின்றேனா. அல்லது இன்றைக்கு சாட்டர்டேஸ்ல நாங்கள் எல்லாரும் வெளியில போவதுண்டு. இன்றைக்கு டான்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று இருந்தாலும் நான் சாட்டர்டே போவேன், இன்றைக்கு பார்ட்டி ஒன்று இருந்தாலும் நான் போவேன். அதுக்கு என்னுடைய பழக்கம். என்ன, சாட்டர்டேஸ்ல நான் இரவுல போறது ஒரு பழக்கம். ஆனா அது கடமையாக நான் சொல்ல முடியும். ஆனா ஆட்கள் என்ன சொல்லுகிறோம், அந்த கடமையச்சே இந்த கடமைக்கு போயிட்டு வருவோம் என்ற மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு இருக்கின்றது. ஆனபடியால் நான் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களும் என்ன மாதிரி சொல்லுகின்றார்கள் என்பதை பார்க்கலாம். நான் மீண்டும் மேலும் என்று சொன்னால் உங்களிடம் இணைந்து கொள்ளுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம், வணக்கம். டெலிஃபோனில் இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. பிறவா அவர்கள் இணைஞ்சிருந்தார். அவர்களும் இந்த கடமை என்றது என்ன விஷயம், நான் இதில் ஒரு கேள்வி திரும்பவும் கொண்டு வருகிறேன். காரணம் என்ன சொன்னால், இந்த கடமையை நாங்கள் செய்கின்ற பொழுது ஒரு மனிதர் சுதந்திரமாக இருக்கின்றாரா அல்லது அன்புடன் செயற்படுகிறாரா என்ற விஷயங்களையும் நாங்கள் ஒருக்கா பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. வணக்கம். வணக்கம். இனிய வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்? ஆமாம், வணக்கம். வணக்கம். நலமாக சுகமாக இருக்கிறேன் என்று கேட்டுக்கொண்டு கடமையை எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க. ஆமாம், கடமை. கடமை வந்து நாங்கள் தான் எங்களுக்குள்ள நினைக்க வேண்டும், இது நாங்க செய்ய வேண்டிய கடமை என்று. இன்னொருவர் அது செய்ய போகும்பொழுது அது ஒரு வற்புறுத்தலாக மாறும். நாங்கள் எங்களுக்குள்ள நினைக்க வேண்டியது இந்த கடமை என்று சொல்லி நாங்கள் தான் எங்களுக்குள்ள நினைத்து செய்யணும், இது நான் செய்ய வேண்டிய கடமை என்று சொல்லி. மற்றவர்கள்
இதை செய்யுங்கொண்டு சொல்றது அது ஒரு என்ன சொல்றது வற்புறுத்துறது அதட்டுறது மாதிரி தான் இந்த சொல்லு அவர் மற்றவரிடம் இருந்து வரும் பொழுது வரும். எங்களுக்குள்ளே இருந்து வர வேண்டியதான் அது உண்மையான ஒரு என்னன்னு சொல்றது என்ன உண்மையான ஒரு கடமை என்று நான் நினைக்கிறேன். இல்ல இதுல நீங்க கடமை என்று அந்த விட்டுட்டு அந்த வார்த்தையே நாங்கள் அந்த கடமை என்ற வார்த்தையை வைக்கிறோம்ன்றதற்காக யோசிச்சுப்பாங்க. அந்த வார்த்தையை வந்து நாங்க எல்லா இடத்துலயும் சொல்றோம். இப்ப கடமைக்கு சில விஷயங்கள் இது உன்னுடைய கடமை இப்ப உங்களுக்கு அதாவது அதிகாரத்துல இருக்கிறவர்கள் வந்து உங்களை செய்யறதுக்கு இதெல்லாம் உங்களை எல்லாம் கூப்பிடுறதுக்காண்டி மற்றவர்கள் பயன்படுத்துற வார்த்தையாகவும் பார்க்கலாம் இல்லையா? மாதிரியான இன்னொருவர் கூறும்பொழுது அது ஒரு வெறுத்தலாகத்தான் இருக்கும். எங்களுக்குள்ளேயே இருந்து நான் எங்கட மனதுக்குள்ள நான் இப்படி இருந்தேன்னா எனக்கு என்னது அம்மா ஐயா அப்படி என்ன வளர்த்தவ அவை இறுதி காலத்துல அவர்களை பார்க்க வேண்டும் எனது கடமை என்று நான் நினைக்க வேண்டும். இன்னொருவர் வந்து இப்படி எல்லாம் சுட்டி காட்டி இப்படி எல்லாம் வளர்த்து விட்டவ இந்த கடமை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி செய்து அது ஒரு வித்தியாசமா இருக்கு. அது ஒரு வெறுத்தி நினைவுபடுத்தி பயப்படுத்தி சுட்டி காட்டி சொல்வது போல அந்த கடமை மாறப்படுது. இது நாங்கள் எங்களுக்குள்ளேயே இருந்து நாங்கள் இப்படி செய்யணும். இப்படி இப்ப ஒரு வானொலியில நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம். எங்களுக்குள்ள இருந்து வேற வேணும். இது எங்கட கடமை. நாங்கள் போய் இப்படி கதைக்க வேணும். இப்படி ஒரு நிகழ்ச்சி என்ன நாங்க போய் முன்னுக்கு நின்று செய்ய வேணும். அது எங்களுக்குள்ள இருந்து வேற இன்னொரு வானொலிக்குள்ள இருக்கிறவர் வந்து விரும்பி செய்யறது அது ஒரு வற்புறுத்தலாகவும். நாங்களா ஒரு விஷயத்தை விரும்பி எங்களுக்கு அதுக்குரிய சுதந்திரமும் அதுக்குரிய விளக்கம் வந்து செய்கின்ற பொழுது அது கடமையா இருக்காது. செய்யல மட்டும்தான் இருக்க போகுது. ஆனா கடமையா செய்யக்க நீங்க சொன்ன மாதிரி வெறுத்து செய்யற தன்மையை தான் கொண்டு வரும். நாங்களா செய்யக்க அது ஒரு வித்தியாசம், ஒரு அற்புதம், ஒரு நான் இதனை செய்வேன் என்று ஒரு நினைத்து பார்க்க ஒரு சந்தோஷம் பெறும். இன்னொரு சொல்லும் வெறுட்டி உருட்டி செய்யும் பொழுது செய்து போட்டு அவரை திட்ட வேண்டின மாதிரி தான் வரும். இவர் என்ன வெறுட்டி இப்படி செய்து போட்டார், கடமையை செய்ய அப்படி சொல்லி செய்து போட்டார். அந்த செய்தாலும் செய்ததுக்கு சரியா இருக்காது. அப்படியாகத்தான் நான் எனக்குள்ள நினைக்கிறேன். நான் விரும்பி செய்யக்க ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியாக எந்த கடமை நாங்க செய்யணும் என்பதை செய்யணும். வற்புறுத்துவது சொல்லுவது அந்த கடமை அது கடமை இல்லாத வேறு ஏதாவது பேர் வைக்க வேண்டும். இந்த கடமை என்பது ஒரு அருமையான ஒரு காரியம். அதனை பழுதாக்கி விடக்கூடாது. நாங்கள் அதாவது நாங்கள் ஒன்று பழுதாக்கிற முறைதான் அந்த வார்த்தையை முன்னுக்கு வைக்கிறோம் நினைக்கிறோம் இல்லையா? இல்ல ஒரு விஷயத்தை நாங்களா செய்கின்ற பொழுது அங்க எங்களுக்கு ஒரு அதுக்குரிய சுதந்திரம் அதுக்குரிய ஒரு புரிந்துணர்வு எங்கள்கிட்ட இருக்கின்ற பொழுது அந்த விஷயத்தை நாங்க செய்ய போறோம். செய்யாம இருக்கிற பொழுது நீங்கள் எல்லாம் இது செய்ய வேண்டியது உங்களோட கடமை என்று நான் சொல்றேன். அப்படி சொல்லிக்க ஒரு சினமும் வரும், வெறுப்பும் வரும். சிலர் அப்படி சொல்றதால செய்ய வலிக்கிட்டவ செய்யாமலும் விட்டுருவீங்க. அப்ப இதுல வந்து நான் செய்யறது சகோதரங்களுக்குள்ளேயே செய்யாம இருக்க சொன்ன உடனே செய்ய நினைச்சுபடி வேறு சொல்லித்தானோ நான் செய்யணும். வேறு சொன்னது அவரே செய்யட்டுக்கு இது சொன்னதால செய்யாமலே விட வேண்டிய காரியங்கள் கூட ஏற்பட்டு விடும். எனவே இந்த சொல்லை நாங்கள் எங்களுக்குள்ளதான் கூடுதலாக பாவித்து நாங்களா நினைத்து அதுகளை செய்யணும் என்கிற கடமை என்று இன்னொருவர் சொல்லும் வரை காத்தும் இருக்கக்கூடாது. இன்னொருவர் அது இந்த கடமை போய் செய் என்று சொல்லி சொல்லவும் கூடாது. அப்படி அதுதான் நல்ல வந்து எனக்குள்ள வந்த சிந்தனை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் இணைஞ்சு சரி, புஷ்பவிஸ்வநாதன் அவர்கள் இணைஞ்சிருந்தேன். இதுல கடமை என்றது என்ன விதம் எப்படி என்றது அவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கத்துல பார்த்துட்டு இருக்கிறபடியால இன்றைக்கு புஷ்பவிஸ்வநாதன் சொல்லியிருந்த கடமை வந்து தங்களுக்குள்ள வரான அந்த வார்த்தைக்குள்ள நாங்க என்னத்தை அமுக்கிறோம் என்றதை ஒருக்கா பார்த்தோம் என்று சொன்னால் நாங்கள் இந்த கடமை என்றது என்ன என்றதுல இருந்து விடுபடுவோம். அதாவது நாங்கள் எல்லாருமே செய்ய வேண்டிய இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரோட்டை கிளீன் பண்றதா இருந்தாலும் சரி, இல்லது ஒரு மரத்தை நடுறதா இருந்தாலும் சரி, சில பொது விஷயங்களை செய்கின்ற பொழுது அதை நாங்கள் எப்படி பார்க்கிறோம்னு சொன்னா அது அந்த கடமை யார் செய்யணும்னு சொன்னா அரசாங்கம் அது உரியவர்கள் அந்த கடமையை செய்கின்றார்கள். அவர்கள் செய்வார்கள் என்று சொல்லி நாங்கள் அவர்களுக்குரிய அதிகாரத்தை கொடுத்து விட்டு நாங்கள் இருக்கின்றோம். இதே மாதிரி ஒரு சில பேர் தங்களுக்குள்ள அதிகாரங்கள் எடுக்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுவாங்க இது உன்னுடைய கடமை, இதை நீ செய்ய வேணும் என்று சொல்லி. இதே என்னுடைய தகப்பனாரும் சரி. வணக்கம் 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 மனோ. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? சொல்லி காலையில இருந்து ட்ரை பண்றேன். ஆம், உடம்பு முடியலையா? ஆம், சுருக்கமாக ஆம் பேசுங்களேன்.
ஒரு வார்த்தை என்று சொல்றேன், கோவிக்க கூடாது. கோவிக்க மாட்டேன். கக்கூசுக்கு போறது எல்லாம் கடன் என்று சொல்றாங்க. ஆம். காலை கடன் என்றாங்க. ஆம். அது பாட்டுல போகுது, அது பாட்டுல வருது. இயல்பாக செய்யற விஷயங்கள். ஆமாம். மாலை கடன் பாரதியார் கூட சொல்லியிருக்காரு. ஆமாம். காலை எழுந்தவுடன் படிப்பு என்பது கனிவு கொடுக்க நல்ல பாட்டு. அதான் நாங்க சன் டிவியில பாட்டு பாடுறாங்க. ஆமாம். இதெல்லாம் ஒரு ப்ரோக்ராம். ஒரு மனுஷன் தன்னை தயார்படுத்திக் கொள்றதுக்கு ஆமாம் ஒரு அட்டவணை போடுறாங்க. இந்த அட்டவணை தான் காலத்துக்கு காலம் சிறப்பு என்பது இல்லை. இந்த அட்டவணை கொஞ்சம் ஓகே இருந்தா அது பிக்கப் பண்ணிக்கலாம். ஆமாம். அப்ப எல்லாம் கடன். இப்ப மொய் எழுதுறது கூட கடன். கடன் பட்டார் நெஞ்சும் போல் கலங்கனாலும் கம்பெனி சொன்னாங்க. என்று சொன்னா இந்த நாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய ஆற்ற வேண்டிய கடமைகளை நான் செய்யாமல் போயிடுவேனோ, இந்த பொருளை இறந்து போயிட்டார். அது ஆற்ற வேண்டியது. கடமை என்று சொல்றது ஆற்ற வேண்டிய ஒன்று, ஆற்றுப்படுத்த வேண்டிய ஒன்று. அது ஏன் கடமை என்று சொல்றேன் சொன்னால், கம்யூனிட்டியாக நாங்க வாழ்ற போது, தனி மனிதனாக இருக்கிற போது எல்லாம் தன் பாட்டில் நடக்கும். சேர்ந்து வாழ்ற போது சில இடர்பாடுகள் வரும். அப்ப அந்த இடவெளியை நிரப்புறதுக்காண்டி இது கடனடா, இது அடைக்கணும். கடன் இங்க நான் பட்டிருக்கணும். என்ன படம் அப்படி ஆண்டவனுக்கு கடன் பட்ட நீங்க சொன்னா நீங்க பிறந்துட்டீங்க. ஆண்டவன் எடுத்து நீங்க பட்ட கடன் யாருக்கு தெரியும்? பட்ட கடனா படாத கடனா? பிறந்தவன் தன்னுடைய அவனுக்கு ஏற்ற இயல்பூக்கங்களோட தான் பிறந்திருக்கிறான். அந்த இயல்பூக்கம் தன் பாட்டிலே வேலை செய்யும். இயல்பூக்கங்கள் எப்ப தடைப்படுது என்று சொன்னால் இந்த அரசியல் காரணங்கள். அரசியல் இந்திய அரசியல் இல்ல, ஆட்டுவாசியா இருக்கிற போதே அரசியல் துவங்கிட்டு. சமூகமா செயற்படுறதுக்கு அங்க அரசு தொடங்கிட்டு, அங்கேயே துவங்கிட்டு. அங்க துவங்குற போது சில விடுபாடுகள் இருக்கிற போது அழுத்தி சொன்னான், இது உன் கடமை, பலனை எதிர்பாராதே, ஆனா கடமை செய், உனக்கு பலன் கிடைக்கும். அந்த பலன் அவர் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு இருந்திருப்பார். அப்ப இது ஒரு இந்த கடன் கடமை என்றெல்லாம் ஒரு வலிந்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. ஆனா ஏன் சொல்லப்பட்டன்னு சொன்னால் சில விடுபாடுகளை நிரப்புறதுக்காக சொல்லப்பட்டது. இப்ப இடுபாடுகள் எல்லாத்துக்குமே கடன் கடமை எல்லாத்துக்குமே தாம சொன்ன மாதிரி அழுத்து கொண்டாலும் என்ன கடமைக்கு செய்யற மாதிரி செய்யறா என்று சொல்லுவாங்க. கடுமையா நினைச்சு செய், கடுமையாகவும் சொல்லுவாங்க. அதாவது கடமையை செய்யல சுதந்திரமும் அன்பும் இருக்காதுன்றது உண்மையா இருக்கும் இல்லையா? இல்ல, இருக்காது இல்ல. கடமையை செய்ய சொல்ற போது அதுக்குள்ள அதாவது ஒரு ரைட்ஸ் அது ஒரு சட்டத்திட்டம் மாதிரி. இந்த சட்டத்துக்குள்ள நீங்க அடங்கி ஆக வேணும், அது உன்னுடைய கடன். நாட்டுக்கு அடிபணிந்து ஆகணும், நாட்டுக்கு சட்டத்திட்டத்துக்கு வணிந்து நீ நடந்தே ஆகணும், அது உன்னுடைய கடன். பெற்றோருக்கு பணிவது உன் கடன், ஆசிரியருக்கு பண்ணுவது உன் கடன். அப்ப எப்ப இந்த கடன் தீரும்? அப்ப அடைபடா கடனாகவே இந்த கடமைகள் இருக்கு. அது பாட்டுல கடமை என்று அழுத்தாமல் இருந்திருந்தால் அது பாட்டு நடந்துட்டு இருக்கும். இப்ப ஏதாவது நாங்க பிள்ளைகளை கூடி சில விஷயங்களை சொல்லுகின்ற பொழுது உன்னுடைய கடமை என்று சொல்ல வழி கிடையாது. அங்க நாங்க ஒரு சுமையை கொடுக்குற மாதிரி. அது இல்லாம அது இயல்பா அதை செய்ய வேண்டியது என்று சொல்லுகின்றது வேற விஷயம். பிரபா சொன்னாரல்ல, அற்புதமா சொன்னார். என்னென்றால் இப்ப நீங்க சொன்ன பொன்னாளைக்கு பொழுதுக்கு போறது ரெண்டு விதமா சொன்னீர். கடமைக்கு போறதா, இது கடமையா நினைச்சு போறதா? ரெண்டு. பிரபா சொன்னார் என்ன, அதோடைய தேவை அறிந்து இது எனக்கு எவ்வளவு முக்கியம், இந்த இடத்துல நான் அதில் இருக்க வேணுமா, அது போக வேணுமா, சிந்தித்து தெளிந்து ஆற்றுவது என்பது கடமையாக இருக்கலாம். இல்ல அது கூட கடமை இல்ல. அதான் நாங்க என்ன அதான் அவர் சொன்ன மாதிரி சொல் விளையாட்டு தான். அதான் நான் இந்த சொல்ல வச்சு போட்டு நாங்க கன விஷயத்த மறக்கிறோம். இப்ப ஒரு விஷயத்த கடமையா செய்யல, இந்த கடனும் கடமையும் இப்ப நீ சொன்ன மாதிரி எடுத்துட்டு வைங்க, அதை எடுத்து விட்டா விஷயம் முடிஞ்சது. அந்த இடத்துல நீங்க அழுத்தி சொன்ன கடமை, இந்த கடமை செய்ய சொன்ன விடயம் அது எடுத்தாலும் நடக்கும். அதை விட வீரியமா நடக்கும். இப்ப என்னன்னு சொன்னால் இப்ப நாங்கள வார்த்தைக்கு அவர் சொன்ன மாதிரி வார்த்தையை பெரிதா மதிக்கிறோம்.
வார்த்தையில விளையாடுறோம். ஆமா. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்ன்றது வந்து இப்ப நேரு இப்படி ஒரு டாபிக் எடுத்தபடியால் தான் நான் இப்ப சிந்திக்கிறேன். இல்லாட்டி ரெண்டு பக்கத்தாலையும் நான் சொல்லுவேன். ரெண்டு பக்கத்தாலையும் நியாயப்படுத்தி சொல்லுவேன். மனப்பூர்வம் நம்பி சொல்லுவேன். கடமை நான் இப்ப அந்த வார்த்தை இல்ல, கடமைன்றது என்னத்துக்காண்டி புகுத்துறோம் கொண்டு வரோம். முழுமையாவே இந்த வார்த்தை எடுத்து போட்டு பாக்க கடமையை கொண்டு வந்து சும்மா புகுத்துறோம். செய்யறது இயல்பா நடக்க போற விஷயம் நடக்குது. இயல்பு நடைமுறை நடந்து கொண்டே இருக்கும். உன் பணி என் பணி என்ன வார்த்தை? நம் கடன் பணி செய்து கிடப்பது என்று ஒரு பெரியவாள் சொன்னார். நம் கடன் பணி செய்து கிடப்பது என்று சொன்னால் பணி என்ற போதே வந்து அங்க ஒரு பணிவு வருது. பணிவு என்று சொன்னால் அடக்குமுறை உண்டு. பணி என்றது பணிவு என்ற அந்த பணிவுக்குள்ளே வந்து ஒரு அடக்குமுறை தான் இருக்கு. பணிவு மரியாதை என்றது அங்க அதுக்கு அது அடக்குமுறை என்ற ஒரு வெளிப்பாடு விஷயங்களை தான் கொண்டு வரோம். ஆமா, அது மறுபக்கம் அதுதான் இருக்கு. இன்னைக்கு இங்க ஐரோப்பால வளர்ற எங்களோட பிள்ளைகள் வந்து எங்களோட எவ்வளவு இதா பிரியா காய்க்குது சுதந்திரமா, அதே மாதிரி நாங்கள் எங்களுடைய ஐரோப்போட காய்ச்சல் இல்ல தான். நாங்க பணிவு கொடுக்குறோம், மரியாதை நிமித்தம். அது வந்து ஹலோ சொல்லுங்கள், மாமா சொல்லாது. ஹலோ சொல்லி எப்படி என்ன மாதிரி காய்க்கணும். அப்ப அங்க பாத்தீங்கன்னா அங்க அன்பும் சுதந்திரம் இருக்குது. பிள்ளையோட மனசோட சுத்தமா இருக்கும் அந்த பிள்ளை. அதுக்கு அதான் அங்க அன்பும் சுதந்திரம் இருக்குது. ஆனா எங்களுக்கு அது ரெண்டும் இல்லாதபடியால நாங்கள் பணிகிறோம். காலத்துல கடமை என்ற வார்த்தை திணிக்கப்பட வேண்டிய ஒரு காரணம் இருந்திருக்கலாம். ஆனா அதை கடைபிடிக்க வேண்டியதோ, அதை கட்டி காவாந்து பண்ண வேண்டியதோ, இல்லாட்டி அதை காவி கொண்டு திரிய வேண்டிய அவசியம் இந்த காலத்திலே இல்ல. இல்லவே இல்லை என்று சொல்ல முடியாது. முடிந்த வரையிலே அதை தெளிந்தவர்கள் தவிர்த்துக் கொள்ளலாம். தவிர்த்துக் கொள்வதால் திணிக்கப்பட்ட அந்த கடமை என்ற சொல்லினுடைய பாதிப்பு இல்லாமல் போகும் என்று சொல்ல முடியாது, இன்னும் இரட்டிப்பாக இருக்கும். அதான் இப்ப நாங்க பாத்தீங்கன்னா வளர்ப்பு முறைக்குள்ள இப்ப நாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு மரபுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட வழிமுறைக்குள்ள வளர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் எங்களை இணைத்துக் கொள்கின்ற பொழுது நாங்கள் அதை உள்ளுக்குள்ள என்னன்னு பார்க்க மாட்டோம். அப்ப நாங்க எல்லாத்தையுமே கடமையாத்தான் செய்யறோம். இப்ப ஒரு பட்டிமன்றம் நடக்குது. ஒரு டாபிக் கொண்டு ஒரு தலைப்பு தாராம். ஆமாம். பேசுறவரை இதுக்குள்ள நிப்பார், தலைப்புக்குள்ளதான் நிப்பார். அப்புறம் வெளியில போறதுக்கு பெரிய அளவுல சான்ஸ் கிடையாது. நடுவர் என்ன செய்வார்? தலைப்புக்குள்ள விட்டுட்டு வெளியில நிப்பார். வெளியில நின்று தலைப்புக்குள்ள இவர்கள் சொல்ற விஷயத்தை வச்சு தான் வெளியில நின்று பார்த்ததை ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்ப்பார். அப்ப நாங்க கடமை என்று ஒன்றை திணிச்சிட்டோமா என்று சொன்னால் கடமைக்குள்ள வரையறைய நாங்க எட்டி பார்ப்போம். இதோட வரையறை என்ன? அது ஒவ்வொருத்தரும் ஒரு வீட்டுக்கு வீடு ஒவ்வொரு மனுஷனுக்கு மனுஷன் வந்து தானே ஒரு வரையறை வச்சிருக்கிறாங்க. இது என்னுடைய கடமை, எந்த பிள்ளைய நான் வேலைக்கு விட மாட்டேன், அது நான் உயிரோடு இருக்க மாட்டேக்கும், அது படிச்சு உத்தியோகம் ஆக மாட்டேக்கும், அது மட்டுக்கும் இந்த பிள்ளைய வெளியில விட மாட்டேன், நான் வச்சு பாப்பேன், அது என்னுடைய கடமை ரெண்டு பேர் ஒருத்தர். பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான், மாடையா எந்த வீட்டுக்கு 10 வயசுல இருந்து வேலைக்கு போகுது, ஒழுங்கா தானே படிக்குது, இந்த பிள்ளை என்ன தெரியுது, ரெண்டு பேரும். இப்படி கடமை வந்து ஒவ்வொருத்தரும் தான் வரையறுத்து வச்சு கொண்டிருக்கிறாங்க. அதை யாரும் சட்டம் பண்றதா? அது எந்த ஒரு கவர்மெண்ட் இது எந்த வித சட்ட மூலங்களும் இல்ல தானே. ஏதோ சமூகத்தில வீசி எறியப்பட்ட வார்த்தைகள் தானே. ஆனால் உண்டு, ஆரம்பத்திலே கடமை திணிக்கப்பட்டது ஒரு தேவை கருதியாக இருக்கலாம். அந்த வார்த்தைக்குள்ள அந்த விஷயத்தை நாங்கள் விளங்கப்படுத்தாதபடியால இன்றைக்கு நடாமோகன் சொன்ன மாதிரி கைத்தடியே எத்தனை மட்டுக்கு நாங்க பிடிச்சேன்னு தெரியும். தேவையான மட்டும்தான் பிடிக்கலாம், தேவையான வீசி எறிஞ்சிருவோம். ஆனா தேவை இல்லாட்டியும் அதை பிடிக்கலாம். என்ன மட்டும் இல்ல, பரம்பரை பாதுகாத்து அது அப்படியே அந்த கைத்தடியே கடத்தி கொண்டே இருக்கிறான். அப்ப இந்த கடமைகள் வந்து அதான் நான் முதலே சொன்னேனே, குசுக்கு போறது கூட கடமை என்று சொல்ல பொலிக்கிட்டோம் இல்ல. அது பாட புத்தகத்துல இருக்குது. காலை கடன், பல்லு தூக்குறது, முகம் கழுவுறது, இந்த ஒரு மனுஷன் செய்ய வேண்டிய வேலையை எல்லாத்தையும் கடனாய் சொல்லி விட்டுட்டான். இல்ல ஒருத்தரும் செய்ய வேண்டிய இயல்பான விடயங்கள் எல்லாத்தையுமே எல்லாத்தையும் கடமை என்ற வார்த்தையை போட்டுட்டு ஒரு நாய் சிரிக்குது, பக்கத்துல நாய்க்கு சிரிக்குது, அதுவும் பார்த்து
இப்ப நாங்க சொல்றோம் நன்றி கடன் அண்டு. என்னன்னு சொன்னால் ஒருத்தர் ஒன்று செய்தால் நாங்கள் அதை திருப்பி செய்யணும். மரியாதை செய்தால் பதில் மரியாதை செய்யணும். அப்ப கடமை என்றது கடனாக போகுது. வேண்டுனா கொடுக்கணும். சடங்கு சொல்லுறோம்ல, சடங்கு செய்யறதுக்கும் கடமைக்கும் என்ன தொடர்பு இருக்கு? குற்ற உணர்வுக்கும் கடமைக்கும் என்ன தொடர்பு இருக்கு? இப்படி எல்லாம் நிறைய பார்க்கக்கூடிய விஷயம் இருக்கு. நீ சொன்ன மாதிரி இதுக்குள்ள முடிவுக்குள்ள போக முடியாது. முடிவுக்கு போக முடியாது. அதான் நான் முதல்ல தொடக்கம், இது ஒரு தொடக்கம். ஆம் ஆம். எழும்புற போது ஏதோ ஒரு தெளிவோடு எழும்புனா சரி. ஆமா, நன்றி. சரி, எழும்புவோம், சந்திப்போம், சிந்திப்போம், பார்ப்போம். நன்றி நன்றி. மீண்டும் விளைஞ்சோங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. அதுல என்னன்னு சொன்னால் ஒரு 2 விஷயம். அந்த கடமைக்குள்ள என்ன இருக்கின்றது என்றதை பற்றி நீங்க கேட்கிறீங்க. அதாவது அந்த கடமைக்குள்ள என்ன விஷயம் இருக்குது என்று. அதாவது என்னுடைய ஒரு உணர்வு என்னவென்று சொன்னால், அனுபவமும் கூட அந்த கடமை என்ற சொல்லுக்குள்ள என்ன இருக்குது என்று சொன்னால், இத எமோஷனல் பிளாக்மெயில், எமோஷனல் பிளாக்மெயில் உள்ளுக்குள்ள இருக்குது. அது ஒரு சென்டிமெண்டா நான் உங்களை அடைச்சு போடுறது. அதாவது இப்படி என்ன கொண்டு போய் ஒரு கூண்டுக்குள்ள வச்சு அடைச்சு போட்டு இதை நீ செய். அப்ப அதாவது எமோஷனல் ஒரு மன ஒரு எமோஷனல் பிளாக்மெயில். அதாவது நீ அம்மா உன்னை பெத்தா ஆனபடியால் நீ உனக்கு ஒரு கடமை இருக்கிறது அவ பாக்குறதுக்கு, அவ்வளவுதான். அடுத்ததாக நீங்க சொல்றீர்கள் என்னன்னு சொன்னால் அந்த அன்பும் சுதந்திரமும். அது 2வது. அத பற்றியும் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கீங்க. அன்பும் சுதந்திரமும் இருக்கிறதா இல்லையா என்று. அப்படித்தானா? கடமையை செய்யக்காது இருக்குமாண்டு. நீங்க கடமையாண்டு செய்யக்காது இல்லாம தான் செய்வீங்க. அது இருந்தா தந்த வாழ்ல செய்துட்டு போவியல். இதுதான் நான் சுத்தி வச்சு வரேன். மற்ற பக்கத்தால நான் ஒரு கூண்டுக்குள்ள இருக்கும் பொழுது எப்படி எனக்கு அன்பும் சுதந்திரமும் இருக்கும்? அதுதான். அதாவது கடமை என்ற ஒரு விஷயத்தை எங்களுக்கு சொல்லி தரப்பட்டபடியால இந்த 2ஐயும் நாங்க மறக்கிறோம்ன்றது இன்னொரு பக்கம். இதுதான் இது லேர்ன்ட் பிஹேவியர். அதாவது எங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்பொழுது அவர் வைகோ அண்ணா கூட அவர் கூட சொல்லி இருந்தார். அதாவது என்னன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு வரையறை, ஒரு எல்லை, ஒரு லாஜிக், அது அங்கால எங்களுக்கு போக முடியாமல் இருக்கின்றது. அதாவது நேற்று கூட நான் சொல்லிக் கொண்டிருந்தேன், அதை கூட திரும்பவும் இதுல சொல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். அதாவது இந்த என்னன்னு சொன்னால் நாங்கள் ஒரு இதை பிடித்து கொண்டிருக்கின்றோம், அதுக்கு அங்கால போற. அதாவது இந்த உங்களுக்கு தெரியுமோ தெரியவில்லை, இந்த குரங்கு எப்படி பிடிப்பார்கள் என்று, குரங்கு பிடிக்கிறார்கள் எப்படி ஒரு குரங்க பிடிப்பினம் என்று. அதாவது அவர்கள் என்ன செய்வார்கள் என்றாவாம், ஒரு பெட்டிக்குள்ள ஒரு 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 பழம், ஒரு ஆப்பிளோ ஏதோ ஒன்றை வைப்பினம். ஆனால் அந்த பெட்டியில ஒரு சின்ன ஒரு ஓட்டை ஒன்று துளைப்பார்கள், ஒரு துவாரம். ஆனால் அந்த ஓட்டை அந்த குரங்குண்ட செட்டியா அந்த கை போய் போற மாதிரி தான் அவங்க வைப்பாங்க. அந்த ஓட்டையை வெட்டுவாங்களாம். அதுக்குள்ள வெட்டி போட்டு அதுக்குள்ள ஒரு பழம் வைப்பாங்க, ஒரு ஆப்பிளோ ஏதாவது. அப்ப இந்த குரங்கு போய் பாக்கல அந்த ஆப்பிள கண்டுடும் உள்ளுக்குள்ள. அப்ப இந்த குரங்கு தன் கைய உள்ளுக்குள்ள வச்சு எடுத்துடும் ஆப்பிள. ஆப்பிள வெளியில எடுத்த உடனே அந்த ஆப்பிளோட விரைக்குள்ள அது கை எடுக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் அந்த ஓட்டை இருக்கு. அப்ப இப்ப ஆப்பிள்ன்ற பெருசோட அது வராது. அப்ப என்ன செய்யும், குரங்கு அந்த ஆப்பிளோட அந்த பெட்டியோட ஓடத்து வேண்டும். அப்ப குரங்கு பிடிக்கிறவன் போய் ஈஸியா பிடிச்சிடுவான். ஆனா குரங்குக்கு தெரியல, அந்த ஆப்பிளை தான் விட்டேன் என்றால் அந்த கையத்தான் சுலபமாக எடுத்து விடலாம். அது கூட எனக்கு ஞாபகம் வருது. இதே மாதிரிதான் நாங்க அந்த கடமையான விஷயத்தை விட்டுட்டு நாங்க செய்ய வழிகட்ட வேண்டாம், விஷயம் முடியுது இல்லையா? அதான் அதான் அதான். அப்ப நாங்கள் ஒவ்வொரு அதாவது சொற்களுக்குள்ள வரையறவுக்குள்ள ஒவ்வொரு லிமிட், ஒரு லாஜிக் அந்த இதுக்குள்ளதான் நாங்கள் இருக்கின்றோமே தவிர அதுக்கு அங்கால கொஞ்சம் நாங்க போக தவறுறோம். அங்கால போக முடியாமல் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அந்த அப்புல நாங்க கையில வச்சு கொண்டிருக்கோம். அப்ப அப்புல வச்சுக்கொண்டு இந்த பெட்டியோட ஓட்டம் பிடிக்கிறோம். ஆனால் மற்றவர்கள் எவ்வளவு பெட்டியோட என்னாலேயே தனியா ஓட முடியாது. அப்ப பெட்டியையும் கொண்டு ஓடுறேன்டா நான் எவ்வளவு தூரம் ஓட முடியும்? அப்பொழுதுதான் என்னை மற்றவர்கள் பிடித்து விடுறார்கள், என்னை அமர்த்துறார்கள். ஏனென்றா நானே என்னுடைய இப்ப நான் நல்ல வெயிட், அப்ப இந்த வெயிட்டையே கொண்டு ஓட முடியாது. நான் இன்னொரு பெட்டியை கொண்டு ஓடுறதாக இருந்தால் எப்படி நிச்சயமாக
என்ன திருத்துற மிருகங்கள் வந்து என்ன பிடிச்சி சாப்பிட்டுடும். இல்ல இது என்னன்னா நாங்க எங்க பிள்ளைகளுக்கு ஏதோ நாசுக்கா எங்கட பிள்ளைகளுக்கு வளர்ற பிள்ளைகளுக்கு நாசுக்கா நாங்கள் கடமை என்று சொல்லி ஏதோ விதத்துல புகுத்துறோம். அது அவர்களுக்கு சுமையா இருக்கும். நீங்க சொல்ற பொட்டிக்கெல்லாம் கொடுக்குற விளையாட்டு தான் இப்ப நடந்து கொண்டு இருக்குது. சொன்னால் என்னென்று சொன்னால் நாங்கள் இப்பொழுது பிள்ளைகளை ஒரு பக்கம் வைத்து விட்டு நாங்கள் முதல் எங்களுக்கு பிற்பாடு இப்ப நான் பிள்ளையாக இருந்தேன், இன்று நான் ஒரு பெற்றோராக மாறிவிட்டேன். ஆனால் இனி மற்றது என்னுடைய பிள்ளைகள். ஆனால் இப்பொழுது எனக்கே தெரியாத ஒரு முறையில், நானே ஒரு அறியாத ஒரு முறையில் நான் பெட்டியோட ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது என்னென்று நான் பிள்ளைய எப்படி நான் இது பண்றது? முதல் என்னைத்தானே நான் பார்க்க வேண்டும். அதாவது ஒவ்வொரு விடயத்திலும் நாங்கள் வெளியில போகின்றோம், எடுத்த வாட்சுக்கு நாங்கள் பிள்ளைகளைத்தான் இது பண்றோமே தவிர, பிள்ளைக்கா வேண்டி நான் சாப்பிடுறேன், பிள்ளைக்கா வேண்டி வேலைக்கு போறேன், பிள்ளைக்கா வேண்டி படிக்கிறேன், பிள்ளைக்கா வேண்டி நான் வீடு செய்கிறேன், அப்படி நாங்க பிள்ளை என்றுதானே போறோம். நான் ஏன் என்னை பற்றி பார்க்க கூடாது? முதல் ஏன் என்னை பற்றி நான் பார்க்க கூடாது? அப்பதான் இங்கதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த கடமை என்ற வார்த்தைக்குள்ள என்ன இருக்கின்றது? எமோஷனல் பிளாக்மெயில். அதுதான் அந்த கடமைக்குள் இருக்கின்றது, எமோஷனல் பிளாக்மெயில். ஏனென்றா நீங்கள் அதை பற்றி நெடுக கூட சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. கடமைக்குள் என்ன இருக்கின்றது என்றதை நாங்கள் பார்த்து விட்டோமாக இருந்தால் நாங்கள் இதை வெட்டு விடுவோம். இருக்கிற விஷயம் அதுக்குள்ள என்னுடைய ஒரு உணர்வு தான், என்னுடைய ஒரு உணர்வு. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் இப்ப நீங்க அன்பா சொல்லிகளை இப்படி வச்சிருக்கிறோம். என்னோட அதிகாரத்துல உங்களை எல்லாம் கட்டுப்படுத்துகின்ற பொழுது அவர் சொல்லுவார், இதெல்லாம் உங்களோட வரலாற்று கடமை, நீங்க செய்ததான் வேணும் என்று சொல்லி அவர் இலகுவா சொல்லுவார். அதான் எல்லாரும் கடமை. அதாவது திரும்ப திரும்ப நாங்கள் எங்களை பிளாக்மெயில் பண்றது. இப்ப நீங்கள் என்னை பிளாக்மெயில் பண்ணப்படுமாக இருந்தால் அல்லது எமோஷனலாக பிளாக்மெயில், அதாவது பிளாக்மெயில் எத்தனையோ விதத்துல பிளாக்மெயில் பண்ணலாம். நாங்கள் காசை கேட்டு பிளாக்மெயில் பண்ணலாம், எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணலாம், எத்தனையோ விதத்துல நாங்க இது வந்து எமோஷனல் பிளாக்மெயில். எமோஷனல் என்று சொன்னால் எனக்கு அந்த எழுச்சி வருமே, எனக்கு அந்த உணர்வு இது வருமே. அப்ப அதை நான் கொண்டு வர்றதுக்கு நான் என்னுடைய படிப்பு, என்னுடைய இது அப்படி உன்னுடைய அம்மா என்று சொன்னவுடன் எனக்கு ஒரு எழுச்சி வருகின்றது, எமோஷனல் பிளாக்மெயில். அப்ப மற்றவர்கள் இப்படி அப்ப அதுதான் இங்க அந்த கடமை என்ற அந்த ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளையும் நாங்கள் எங்களுடைய கம்யூனிகேஷனுக்குள்ள ஒவ்வொரு சொல்லுக்குள்ளையும் நாங்கள் ஒரு குண்டை வச்சு அனுப்புறோம். ஒரு குண்டு, ஒரு புல்லட். ஒவ்வொரு சொல்லுக்குள்ளையும் ஒரு குண்டு இருக்குது, அதை வச்சுதான் நாங்கள் அனுப்புறோம். அப்ப அங்க போய் பாயுது. இது வேற குண்டு எங்களுக்கு தேவையில்லை, வேற துவக்கோ குண்டோ தேவையில்லை. எங்களுடைய ஒவ்வொரு சொல்லுக்குள்ளையும் நாங்கள் ஒவ்வொரு குண்டை வச்சு போட்டு அதை தள்ளி விடுறோம், அதை அங்க போய் பாயுது. அவ்வளவுதான். இது நான் நல்லாக இருந்து நான் யோசித்து பார்த்தேன். அது மாத்திரமில்லை, என்னுடைய வாழ்க்கையின் அனுபவமும் கூட. இது என்னுடைய அனுபவம். உண்மையின்படி நான் எந்த புத்தகத்திலும் நான் இது படிக்கவில்லை. உண்மையாக இது என்னுடைய அனுபவம், என்னுடைய வாழ்க்கையின் அனுபவம். சம்பவம் மூலமாக அல்ல, சம்பவத்தின் மூலமாக அல்ல, ஆக்சிடென்ட் மூலமாக அல்ல. இது எனக்குள்ளேயே உள்ள ஒரு அனுபவம். இது என்னுடைய அனுபவம். ஆனபடியால் இதைத்தான் நான் உங்களுடனும் கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளலாம். ஆனபடியால் அந்த ரெண்டு விடயத்தை பற்றி தான் உங்களோட கயப்பணும். மிகவும் நன்றி. கேட்டுக்கொண்டு இருக்கின்றேன். மேலும் என்றால் நன்றி. இணைப்பில் வணக்கம். வணக்கம் மனோ, இங்க ஈஸ்வரன். வணக்கம் அண்ணா, நீண்ட நேரம் காத்திருந்ததுக்கு மன்னிக்கவும். அதிபரும் ராமோகனும் இருக்கிறாரோ? வணக்கம். இல்லை, அவர் இல்லை. இப்ப நாங்கெல்லாம் தனியே தான் மாறோம். உங்களுக்கும் நேரம் வணக்கம். சுருக்கமாக பல நேர்கள் இருப்பார்கள், எனவே நேரத்தை கணக்கிட்டு சுருக்கமாக கழிக்கலாம் என்று நினைக்கிறேன். கழிக்கக்கூடிய நிலையும் இல்லை, உடல்நிலை. நீங்க கடமை என்றதை பற்றி பேசி கொண்டிருக்கீங்க. அதாவது இந்த கடமை என்ற வார்த்தைகளை நாங்க என்னத்தை வச்சிருக்கோம், ஒவ்வொரு இடத்தையும் இதை பாவிக்கிறோம். பல்வேறு வழிகள்ல, பல்வேறு இடங்கள்ல. இன்றைக்கு தேசிய கடமையை கூடி யார்ட்ட சொல்லி கூப்பிடுறோம். இதுக்கு கன விஷயமா இந்த கடமை என்ற விஷயம் இதுக்குள்ள எங்கெங்க இருக்கு, அந்த கடமைகளால நாங்க என்னத்தை பாக்குறோம், இல்ல பார்க்க மறக்கிறோமா? கடமை என்றது வந்து நாங்கள் பல பொருள்கள்ல பாவிக்கிறோம், தெரிவிச்சு கொண்டு செய்து கொண்டிருக்கிறோம். வேலை, பணி, கடமை ஒவ்வொன்றும் சில சில வித்தியாசமான சொற்பதங்களாத்தான் இருக்கும். அது செயல்முறை அமைப்பில சொல் வந்து ஒரே பொருளா இருக்கும், ஆனால் அதுல வெளிப்பாடு சில சில வித்தியாசங்களை தரும். வேலை என்று சொன்னா எனக்கு நான் இன்றைக்கு என்ன செய்ய வேணுமோ அதெல்லாம் வேலைதான்.
அதுக்குள்ள ஆபீஸ் இருக்கும், ஆபீஸ் வேலைகள் இருக்கும், அது பணி என்று சொல்லலாம். சிலதுகள் நான் கட்டாயம் செய்துதான் ஆக வேணும். அது இன்னொரு கட்டாயப்படுத்தலோ இல்ல நான் ஏற்கனவே சொல்லப்பட்டு இருக்குது கீதையில. அந்த கடமை என்றது அதிலேயே வருகிறது. கடமையை செய், பலனை எதிர்பாராண்டா, பலனை எதிர்பார்த்தாண்டா அது கடமை இல்லை. எனவே அந்த கடமை பலனோட எதிர்பார்ப்போட செய்யப்பட்ட ஒரு வேலை இல்லை. நீங்க அந்த பக்கத்தால விளக்கம் வருதா? பலனை எதிர்பார்த்தா அந்த கடமை என்ற பொருள் அதுல இல்ல. கடமை சொன்னா டியூட்டி, ஆப்ளிகேஷன், ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் சேர்ந்ததுதான் கடமை. அந்த கடமை டியூட்டி சொல்லலாம், ஒர்க் சொல்லலாம். அப்ப கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத என்ற மீனிங் மாறி, அதாவது பலனை எதிர்பார்த்து என்றால் அது கடமை இல்லை என்ற மாதிரி. கடமை இல்ல என்ற பொருளும் அதில் அமைந்திருக்கு. இந்த தனிப்பட்ட கருத்து இல்ல இல்ல இல்ல, புலவர்களோ கவிஞர்களோ படித்தவர்கள் சொல்றதுக்கு வேற கருத்து இதை எதிர்க்கலாம். நான் என்ன பொறுத்தளவில் தான் நினைக்கிறேன். அதாவது இந்த பதவி, ஒரு பதவியில இருக்கக்குள்ள பணி என்று சொல்லலாம், மாறி சொல்லலாம், கடமையா செய்யாது சொல்லலாம். மாத்தி அந்த கடமைப்பாட்டுக்கும் கடமைக்கும் கொஞ்சம் வித்தியாசம். ஒரு விஷயத்தை செய்கின்ற பொழுது அத கடமையா செய்யக்குள்ள கடமை என்று சொல்லக்குள்ள அது அந்த செயலை செய்யறதுக்கு ஒரு வினையா வருகிறது. கடமையை செய்ய சொல்லக்குள்ள ஒரு 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 கட்டளை வருகிறது. அங்க கடமையாக செய்யணும் சொல்றது. கடமை என்று சொல்றது அது விருப்பாலும் செய்யலாம், விரும்பாமலும் செய்யலாம். கட்டளை வருகிறது. அங்க கடமையாக செய்யணும் சொல்றது. கடமை என்று சொல்றது அது விருப்பாலும் செய்யலாம், விரும்பாமலும் செய்யலாம், சுயமாகவும் செய்யலாம். ஒட்டுமொத்தமாக சொல்ல போனால் ஒரு மனிதன், ஒரு மானிட பிறவி ஒரு மனிதன் அடிப்படையாக ஆற்ற வேண்டிய பொறுப்புகள், அடிப்படையாக ஆற்ற வேண்டிய பொறுப்பு எதுவோ அதை கடமை என்று சொல்லலாம். இப்ப நான் இன்றைக்கு நான் இந்த பொன்மாலை பொழுதுக்கு நான் கட்டாயம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இன்னொரு சொல்லி நான் போக வேண்டியதும் இல்லை. நானாக அது என்ற அடிப்படையாக ஆற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு. அது நான் செய்யறதான் நான் கடமை என்று சொல்றேன். ஒட்டுமொத்தமாக ஒரு பேசிக்கலி ஒரு அடிப்படையாக ஆற்ற வேண்டிய பொறுப்பு எதுவோ அதை செய்வது கடமை என்று சொல்லலாம். கவிக்கு அண்ணா சொன்ன மாதிரி விடிய எழும்பி சில காலை கடமைகளை எல்லாத்தையும் செய்யத்தான் வேணும். அது அடிப்படையானங்கிற அவசிய ஆற்ற வேண்டிய பொறுப்பு அது. அப்ப ஒரு கடமை என்றதுக்கும் குற்ற உணர்வுக்கு இடையில என்ன தொடர்பு இருக்குன்னு ஆக்குறீர்கள்? கடமை குற்ற உணர்வு, கடமை குற்ற உணர்வு ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லுங்க. சும்மா ஒரு விஷயத்த அதப்ப சரி, இப்ப நீங்கள் ஹாஸ்பிட்டல் இருக்கிறீங்களா, உங்களுக்கு இருக்க பார்க்கணும் எனக்கு எல்லாரும் போய் பாக்குறாங்க, எனக்கு பார்க்க முடியாம இருக்கு, சரி இருக்க அவர் இருக்க பாத்துட்டு வருவோம்னு சொல்லி போட்டு வாருந்தானே, அது எனக்கு குற்ற உணர்வுல நான் பாறேன். உங்களை பார்க்க எல்லாரும் போய் பாக்குறாங்க, சரியில்லை இவரே ஒருக்க பார்க்கத்தான் போகணும், நானும் இருக்கா பழைய இதுக்குள்ள கொண்டதே. அப்ப அதுக்குள்ளே அதுக்குத்தான் முகபாவனையோ இல்ல ஏதாவது ஒரு பார்க்க வேண்டியது, உங்களை பார்க்க வேண்டியது என்ற கடமையா நான் எடுப்பனா இருந்தால் அது ஒரு செயலா இருக்காது. அது என்னன்னா அது உண்மையான ஒரு செயலா இருக்காது. இன்றைக்கு நான் என்ற பிள்ளைகளை நான் பார்க்க வேண்டியது என்னுடைய வேலை என்று சொல்லலாம். அதை நான் ஒரு கடமையா எடுத்து செய்யறேன்னு சொல்ல போய்க்கலாம். அந்த கடமை என்ற சுமையை, கடன் என்ற சுமையை நான் மரபக்கத்தால அந்த பிள்ளைக்கு கொடுக்குறேன். இல்ல அந்த குற்ற உணர்விலையும் வித்தியாசங்கள் வரும். இப்ப உண்மையிலே நான் ஹாஸ்பிட்டல் இருக்கக்குள்ள நீங்கள் பார்த்தால் பிறகு அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாருன்னு நான் கேள்விப்பட்டா நான் போக வேணும், போகாவிட்டு வார குற்ற உணர்வுக்கும் சாதாரணமாக ஒருதன் தெரிந்தவன் ஒருதன் போட்டில இருந்து நான் போகாம விடுறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ஏன்னு சொன்னா பொறுப்பு கடன்
என்றதும் இதுக்குள்ள அடங்குது என்று நினைக்கிறேன் நீங்க சொன்னதுக்குள்ள. இல்ல இதுதான் தொடக்கத்துல நான் கொண்டு வந்தேன். என்ன இது ஒரு கேள்வியா தான் விதைச்சிட்டு போகலாம். இதுக்கு முடிவு சொல்ல இன்னும் ஒரு கட்டத்துல நாங்கள் ஒவ்வொன்றை உண்டா தனித்தனி எடுத்து கொண்டு வரலாம். அதாவது கடமையும் இருக்கிற அன்பு இருக்கின்ற பொழுது கடமை இருக்குமா என்று கொண்டெல்லாம் இல்லது கடமை அண்ணா அறிஞர் அண்ணா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. பின்ன கடமை என்றது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. பின்ன கட்டுப்பாடும் கண்ணியமும் வேற வேற, கடமை வேற. அதாவது கட்டுப்பாடு இருக்க கடமையை செய்ய சுதந்திரமா ஒரு மனுஷன் இருக்கின்ற பொழுது எப்படி கடமையை செய்ய முடியும்? கடமையை செய்ய சுதந்திரம் இருக்காது எங்கள்கிட்ட. இல்ல இல்ல, கடமையை செய்யக்குள்ள எனக்கு சுதந்திரம் இருக்காது. இயற்கையான ஒரு வேலை எனக்கு கட்டளையிட்டு இல்ல, நான் இயல்பாகவே செய்ய வேண்டியது. ஆமா. அது எந்த ஒரு கட்டுப்பாட்டுக்கும் அமையாமல் நான் இயல்பாகவே மனித இயல்பாகவே உணர்ந்து செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் கடமைதான். அப்படின்னா இந்த கடமை என்ற வார்த்தையை ஏன் வச்சிருக்கிறோம் என்றதை பார்ப்போம். அடிப்படையாக ஆட்ட வேண்டிய பொறுப்பு. மனிதனா பிறந்த நீ மனிதனாக செய்ய வேண்டிய, மனிதனாக பிறந்துட்டா மனிதனாக செய்ய வேண்டிய செயல்கள் சிலது இருக்குது. முழுக்க விரதம் செய்வான், இல்ல பாதி செய்வான், காவாதி செய்வான், செய்யாமலே போவான் மிருகமாக. அடிப்படையாக ஆற்ற வேண்டிய பொறுப்பு நோக்கம் ஒன்று. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்கு. நாய்க்கு காவல் வாக்க வேணும் என்ற ஒரு பொறுப்பு இருக்குது. அது குறைத்து வீட்டை காப்பாற்றி எஜமான காப்பாற்றினா அதுட கடமை. நான் மனிதனா பிறந்து நான் மனித இயல்பாகவே சுயமாகவே நான் நினைத்து இதை செய்ய வேண்டும் என்ற ஒரு பொறுப்பை நான் செய்தேன்னு சொன்னால் அது கடமை தான். அது என்னொரு கட்டளைக்கு இல்லை. கன்சர்ன் வித் ரைட் அண்ட் ராங், கண்டக்ட் பேஸ்ட் ஆன் a sense of right and wrong. அந்த டிசைட் பண்ணி ரைட் நீங்க சொல்றது இல்லையா? with right and wrong, concern with right and wrong, conduct based on sense of right and wrong. இதுதான் இது உங்களுடைய முழுமையான கருத்து. உங்களால கருத்தை ஏற்றுக்கொள்வோம். நிறைய கேள்விகளுக்குள்ளாலே நிறைய கொண்டு போகக்கூடிய இருக்கும். இது உங்களோட கருத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ள இருக்கிறோம். நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ஈஸ்வரன் இணைஞ்சு வந்தார். அடுத்த நாள் வணக்கம். வணக்கம். இனிய மதிய வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்? பலன்ல ஜெயம்தாங்கராயா, கடமைக்காக ஒருக்கா வந்துட்டு போவோம்னு சொல்லி தான் வந்திருக்கிறேன். அதான் பாத்துறேன். கடமை இல்லாட்டி சனிக்கிழமை வர வேண்டியது கடமையா போச்சு. கடமையா போயிடுது. அதுதான் நேரம் வரது ஒரு கடமையா போச்சு. ஆமா, எனக்கும் அப்படியே கடமையா போச்சோன்னு யோசிக்கிறேன் சில நேரங்கள்ல. ஏன்னா கடமையா போயிருக்கா அதுல உயிர்ப்பு இல்லாம போயிடும். அதோட அதுக்காக தான் அந்த கடமைக்கு பக்கத்துல 2 பேர் வாழை பிடிச்சு நிக்கிறோம். அந்த கண்ணியம் கட்டுப்பாடு சேர்ந்துதான் வருகணும் பாருங்க. சேர்ந்து வரைக்கும் அது நல்ல கடமை சரியா வரும். ஆமா. அப்ப தனியா கடமையை வந்தால் கொஞ்சம் அதுதான் முதல் காயத்தவரோட இதுல இருந்தா கொஞ்சம் இருக்கக்கூடிய இருந்தது. ஆமாம். ஒன்று கடமையை செய், கடமைக்காய் செய். ஒன்று கடமையை செய் என்று சொன்னா அது பாசிட்டிவான பக்கம். கடமைக்காய் செய்யன்றது அது மற்ற பக்கம். ரெண்டுக்கையும் கடமை தான் இருக்கு. கடமையை செய்யண்டா அது என்ன, அது செய்யறது தானே செய்ய போறோம். அதையும் கடமை என்று சொல்ல போறோம். இதுதான் எனக்குள்ள கடமை என்றது வகுக்கப்பட்டு கடமை. எனக்கு மொழியில ஒரு நம்பிக்கையோட சம்பந்தப்பட்டதான் இருக்கலாம். சரி, இப்போ ஒரு மொழியை வளர்க்கறன்னு வச்சுக்கொள்வோம். அது நாங்க செய்ய வேண்டிய ஒரு தேவைதான். அதையும் நாங்க கடமையா செய்யணும். அதுதான் நான் திரும்ப சொல்லி வரேன்டா. கடமைக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த அழுத்தி சொல்லக்கூடாது. இல்ல கடமைக்கு விளம்பரங்கள் தேவையில்லை. அப்படி பார்க்க போனா பலனை எதிர்பார்க்கறதாலாம் கடமையால் பெருகுன்ற மாதிரியும் இருக்கு. கடமையால் உலகத்துக்கு போறபடியா உண்மையான நான் காலையில வேலைக்கு போறேன். அது நான் கடமைக்காய் செய்ய கடமையா செய்யல, கடமைக்காய் செய்யறேன். கடமையா செய்யறவனும் இருக்கிறாரு. அப்படியான இது வருது. ஆனா கூடுதலான இது பார்க்க அந்த வற்புறுத்தல் அந்த முழு மனதோட உடம்படாம செய்யற இதுகளையும் கடமைக்க போடுறபடியா அந்த சுதந்திரம் இல்லாம நடக்கிற விஷயங்களோடையும் கடமை சம்பந்தப்படுகிறது. என்ன அது கடமையா இராது. அது ஒரு என்ன சொல்றது, ஒரு கூலிக்காக மாரடிக்கிற ஒரு பதத்துக்கையோ நீங்க முதல் சொன்னீங்களா ஹாஸ்பிட்டல்ல இருந்தவரை பார்க்க போகாட்டி குற்ற உணர்வு சொல்றீங்க. இப்ப நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு வருத்தமா ஒரு ஹார்ட் அட்டாக் போயிருக்கிறேன்.
இப்ப போன கிழமை போனவர் நான் இந்த கிழமை தான் பார்க்க போறேன்னு சொன்னா அது நீங்க குற்ற உணர்வு சொல்றீங்க. அதை நான் சொல்ற ஒரு 10ஓட 11 நான் போறேன். அது கடமை இல்ல. அது 10ஓட 11 ஆனா கடமைக்கு எடுக்கிற மாதிரி உண்மையான ஒரு கடமை அல்லது ஒரு இயற்கையோட விட்டு பகுத்தறிவோட இருந்தாலும் முதல் நாளே டக்குன்னு போய் பார்த்திருப்பேன் என்ன வேலையா இருந்தாலும். என்ன இருந்தாலும் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருக்கிற ஒரு வருத்தமான மனுஷன் உடனே போய் பார்க்க ஒரு இதா எங்களுக்கும் ஒரு மன ஆறுதலாம் ஒரு அவருக்கு கொடுக்குற ஒரு மரியாதையாம இருக்குமே என்ன. அதான் இப்ப கடமைன்ற ஒரு பேர்ல வந்து இந்த 10ஓட 11 அல்லது ஒரு கூலிக்கு மாரடைப்பமான விஷயங்கள் மற்ற விளம்பரங்கள் அதுகள் சேர்ந்து அந்த கடமையை கொச்சப்படுத்தக்கூடிய அந்த கடமைன்ற பதம் இல்ல. அது கடமைன்ற வாழ்க்கையில ஒரு நாளும் நடந்து கொண்டு இருக்கு. கடமைன்ற பேர்ல கணக்கா நடந்து கொண்டு இருக்கு. இப்ப இன்றைக்கு பாத்தீங்கன்னா புதுமையா பாத்தீங்கன்னா தேசிய கடமையாற்ற வாரங்கள் கூப்பிடுறார்கள். அதான் கடந்த சமயம் நான் அவசரோடு போனதான் போயிட்டு இப்ப ஒரு இதை போன் பண்ண போவேன் நம்ம ஒரு இதை இங்க அதுக்குதான் இந்த மாநாடு. அப்ப அவர் குறையும் கூட கடமைதான் வந்து எங்களுக்கு தமிழ் மக்கள் மீது தமிழ் இதன் மீது கடமை இருக்க வேணும் மாதிரி சொன்னேன். இருப்ப அந்த இடத்துக்கு குறைய இப்ப அங்க உள்ள அவர்களுக்கு அதாவது பொதுவாக இந்த விதவைகள் அந்த குழந்தைகளான இவர்களுக்கு நாங்கள் இதுகளை இங்க இருந்து இதை தொடங்கி எங்களுடைய அங்க திருப்பணமா அதில் இதுல இதை செய்யற கடமை இருக்குன்னு சொன்னோம். நான் டக்குன்னு சொன்னேன் ஒலிம்பி இங்க வாங்க 3 வருஷத்துக்கு பிறகு இதை போன் பண்றீங்க. நீங்க நினைக்கிறீங்களா இந்த கடமை நீங்க சொல்லித்தான் எங்களுக்கு வேற வேணுமான்னு சொல்லி. இது அதான் நிச்சயமா இது அந்த அதிகாரத்தில் உள்ளவர்கள் பயன்படுத்துற வார்த்தை என்று சொல்லி அப்புறம் சொல்லியிருக்கோம். அப்படி தன்னை மறந்து கிட்டத்தட்ட அழுதுட்டு அவர் அந்த தான் கடமைக்குள்ள இருக்கிறார் என்ற மாதிரி எமோஷனலா காட்டுறாரு. சரி அது நல்லது. அவர் உண்மையா எமோஷனல் ஆடலாம் கட்டுமுள்ள ஆடலாம். அவர் ஒரு அப்படி இருக்கிறார். அதுக்காண்டி இப்ப மற்றவர்கள் அப்படி அந்த கடமையை முடிஞ்சு அந்த மொழி மீது உள்ள தாய் மொழி மீது உள்ள அந்த கடமையை நாங்க மூறையில் ஏதோ ஒரு வயல நாங்க செய்யணும் இருக்கிறோம். அப்படி இதுகள் வந்தா செய்யணும் மட்டும் இல்லை தானே ஏதோ செய்யணும் தானே இருக்கேன் தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு வயல் அதை நான் எடுத்துக்கணும். அப்பதான் அந்த கடமையை கொண்டு போய் சில இதுகளுக்கு கொண்டு தள்ளி வச்சு சில இதுல கொச்சப்படுத்த கூட கடமைன்றது அதான் கடமைண்டா இப்ப அது பொறுப்பா அல்ல நன்றியா அல்லது நாளாந்தமா ஒரு செய்யக்கூடிய ஒரு விஷயமா ஒரு டைட்டில போட்டுட்டு செய்யக்கூடிய விஷயமா அது அந்த இதுக்கு கடமையா போகாம கடமைக்கு ஒரு வரவிளக்கணும். அந்த கடைசியா 2 பாலும் தொங்க போகணும். அதுக்கு கண்ணியமும் கட்டுப்பாடு தொங்கினாதான் கடமை முழுமை வரும். அப்படி வாரியல் வழக்கம் அல்லது கடமை வேண்டி சொல்லி கடமைக்கே எனக்குள்ள எடுத்துக்கூட இந்த விஷயம் என்னன்னு சொன்னா இந்த வார்த்தையை வச்சுக்கொண்டு நாங்கள் உண்மையான விஷயத்த பார்க்க மறக்கிறோம். இந்த வார்த்தைகளை சில விஷயங்களை அமுத்தி போட்டு நாங்கள் விஷயத்த மற்றவர்கள் அதை பயன்படுத்த பாக்குறாரு. இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முடியலன்னா அண்ணா ஜெயந்தாங்க இது நிச்சயமா இது உங்களோட கடமையான நீங்க செய்யத்தான் வேணும்னு சொன்னால் நீங்கள் அங்க குழம்பு புரியல. இது என்ன சுதந்திரம் இல்லாத ஒரு சுதந்திரம் இல்ல. அப்ப உங்களுக்கு ஒரு உண்மையான விஷயம் ஒன்று நடக்கின்ற பொழுது நீங்க அதை செய்யறீர்கள். அதை விட்டுட்டு இது உங்களோட கடமை கண்டிப்பா செய்தான் ஆகணும் என்றால் அது என்ன கடமை என்றப்ப அந்த அதுக்குள்ள அந்த விஷயத்த பாக்குறோம். இப்ப இதை நாங்க தேட வேணும். இது நாங்கள் இலகுவாக மிகவும் மென்மையான நுணுக்கமா கொடுத்து கொண்டிருக்கிறோம். எங்களோட அடுத்த இதற்கு எனக்கு என்னுடைய அப்பா அம்மா சொல்லி தந்த விஷயங்களை நான் வச்சுக்கொண்டு அது என்னுடைய கடமை. நான் இன்றைக்கு ஒரு நாளும் பள்ளிக்கிழமையில மச்சம் சாப்பிடலன்னு சொன்னா அது ஒரு கடமையா போச்சுது. ஏண்டா சாப்பிடுறாங்க இல்லைன்னா எனக்கும் தெரியாது. இல்ல நான் ஒரு கிழமையும் போகத்தான் பண்ணுவேன்னா போகத்தான் பண்ணும். கடமையா தான் செய்யறீங்களா இல்ல அப்ப என்னன்றது சுமையா போச்சு உங்களுக்கு? அது இல்ல போகத்தான் அதுதான் நான் சொன்னேன். கடமையா செய்யல கடமைக்கா செய்யற நிகழ்வுகள் வந்து கடமையா செய்யறதா போகுது. கடமைக்கான்னு சொன்னா அந்த ஏனோ தானோ இஷ்டம் இல்லாம விரும்பாம சுதந்திரம் இல்லாம அந்த கடமைக்கா செய்யறதே கடமையா செய்யறதா கொண்டு வந்து போடக்கூடாது. என்னுடைய இதா இருக்கு. ஏன்னா பெற்றோர் பிள்ளைகளை பாக்குற கடமை பிள்ளைகள் கடைசியா பெற்றோரை பாக்குற கடமை நீங்க பிள்ளைகளை சொல்லல சொல்லிக் கொண்டு நானும் இன்னும் இப்படித்தான் வளர்த்தது நானும் அப்படித்தான் பழக்கிறேன். நீ இந்த பிள்ளைய பக்கத்துல சில பாட்டி வந்து பிள்ளைக்கு சொல்லப்படும். உங்க அப்பா உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யறாரு நீயும் அதே மாதிரி உங்க அப்பா பாக்கணும்னு நைஸா ஒரு பெரிய கள்ளத்துக்கு வச்சுட்டு போடுவா. அது கடமை. அது கடமையாண்டு. அப்ப இங்க என்ன கிடக்குன்றதுதான் இந்த வார்த்தை. இது முழுமையா தேட வேணும். எனவே நானும் சொன்னால் பலனை எதிர்பார்த்து கடமையை செய்யாம அது இல்ல இந்த கடமை என்று சொல்ற வாய்க்கு அதுக்குள்ள என்ன இருக்குன்றதை நாங்கள் விரிச்சு விடுவோம். அதான் பலன் என்றே வரக்கூடாது. கடமையோட பலன் வரக்கூடாது.
நன்றியும் பெறக்கூடாது, ஒண்ணும் பெறக்கூடாது, நான் செய்ய வேண்டிய ஈர்ப்பும் பெறக்கூடாது, எமோஷனலும் பெறக்கூடாது, இவ்வளவு ஒண்ணும் பெறாம ஒரு கடமை பெறணும். அது அந்த தன்மை இல்லாம போயிட்டது. காரணம் நாங்கள் நீங்க சொல்றது என்ன பண்ணோம், அந்த வழிமுறைகளுக்களாலையும் மரபுகளுக்களாலையும் சில படிமுறைகளுக்களாலையும் வந்து வளர்ந்து வந்தபடியால நாங்கள் எல்லாம் அத நாங்களா செய்ய வேண்டிய விஷயத்த கடமையா செய்கிறோம். அப்ப அதுல ஒரு முழுமையான பட்டு இல்ல, ஒரு முழுமையான இது இல்ல. இப்ப ஒரு ஆள் ரோட்ல விழுந்திருந்தா நாங்க தூக்கி விடணும், இதை தூக்க கூடாது, இதாவது சட்டம் வந்து நாங்க அவருக்கு ஒரு ஆள் நிர்ணயிச்சு வச்சிருக்கோம், அவன் வந்து செய்யணும், அவைக்கு போன் அடி இல்ல மரத்தை ரோட்ல மரத்தை நடுறோம்னு சொன்னா நாங்க நடலாம், ஆனா நாங்கள் அதை நடக்கூடாது, அரசாங்கம் நிர்ணயிச்சிருக்கோம், அவன் நடுவினம். ரோட்ல குப்பையை கிடந்து பொறுக்கினா கூடி அதை நாங்க பொறுக்க கூடாது, அவங்க செய்வினோம். இல்ல அப்படி இல்ல ஒருத்தர் பொறுக்கினாலும் வேற ஆக்கள் வேற விதமா சொல்லினோம், இவர் வந்து ஒரு வித்தியாசமான ஆளுன்னு சொல்லி, ஆனா அதை பொறுக்க வேண்டியது எங்களோட கடமை. அப்ப இதே விதத்துல செய்ய போறோம் சில விஷயங்களை, மரத்தை நடுறாலும் சரி, இல்ல மொழியை இன்றைக்கு வளர்க்கறத வந்து என்று சொல்லிக்கிறோம், கடமை என்று சொல்ல பாக்குறோம். இந்த வார்த்தைகளை மொழியை வளர்க்கறதுனாக்க மொழி வளர்க்க வேண்டியது அது இயல்பா நாங்க செய்ய வேண்டிய ஒரு தேவை. நிச்சயமா. அப்ப அது நானும் நீங்களும் போறோம் ஒரு காட்டுக்குள்ள முள்ளு மரங்கள் உள்ள இடங்கள்ட்ட வைங்க வருங்காலோட போறோம். இப்ப உங்களுக்கு ஒரு முள்ளு பெரிய முள்ளு உள்ள குத்து பாதத்துல குத்திட்டு அந்த முள்ள நான் அவசரப்பட்டு எடுத்து விட வேணுமா கடமைக்காக? கடமையா? அல்ல நீங்களே எடுக்கிறது உங்களோட கடமையா? இல்ல நாங்களே எடுக்க போறோம், முள்ள எடுக்க போறோம், இதுல எடுத்து போட்டு மற்றவங்க உங்களை குத்துன நீங்க தானே முள்ள எடுக்கணும். இல்ல நான் தான் எடுக்கணும், அதான் உங்களோட கடமை. எடுத்து போட்டு பக்கத்துல அதை தூக்கி எரியல மற்றவனுக்கு குத்து மண்ணு போட்டு அதை கொஞ்சம் யோசிச்சு எரியவும் போகணும், அதான் ஒரு பிரச்சனை இருக்கு. அவனுக்கும் குத்தாம வைக்கிறதா அடுத்த கடமை. அடுத்த கடமை. அப்ப அதை நாங்களே செய்ய வேணும், நானும் அதை பார்க்கணும், இனி மற்றவனுக்கு அதை குத்த கூடாது. அப்ப இப்ப அதுக்குரிய வகையை நானும் பார்க்கணும், அதான் என்னுடைய கடமை. அவற்றை முள்ள போய் எடுக்க போறது இந்த கடமை. அது கடமை என்ன அந்த வார்த்தையை விட்டுட்டு சொல்லி பாருங்க, இதை நாங்க தூக்கினா அது இன்னொரு குத்து நான் நினைச்சு அதை தூக்கி வைக்கிறேன், அதே நான் அந்த வார்த்தையை சொல்றேன். இல்ல அந்த வார்த்தையை கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு, நீங்க இதுக்கு மாறாங்க. நன்றி, மீண்டும் வளர்ந்து சொல்லுங்க டைம் தான். நன்றி நன்றி. வணக்கம், ஸ்கைப்ல இருக்கு. வணக்கம் வணக்கம் வணக்கம். இல்லை இணைப்பில்லை, மீண்டும் இணைஞ்சு கொள்ளலாம். ஜெயம் தங்கராய் அவர்கள் வந்து பேசியிருந்தாரு. நிச்சயமா இதுல கடமை என்ற ஒரு வார்த்தையில நாங்கள் நிறைய விடயங்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு வார்த்தையிலும் சொல்லுகின்ற பொழுது நாங்கள் எங்களுக்குள்ள இன்றைக்கு இது ஒரு உள்ளான ஒரு சிந்தனையை கொண்டு வருகிற முக்கியமாக கொண்டு வருகிறது. உள்ளுக்குள்ளே நாங்கள் இதை சிந்திக்க வேண்டிய தேவை இருக்குது. இப்ப வணக்கம் 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 வணக்கம். நான் பிரபதான். ஒரு 2 வசனம், அதாவது என்னென்று சொன்னால் எங்களையே நாங்கள் அறியாத ஒரு நிலையில் இருக்கும் பொழுது எங்களுக்கு எதை செய்ய வேணும் எதை செய்யாது என்ற இப்படியான இதுகள் தான் எங்களுக்கு அநேகமாக, அதாவது என்னென்று சொன்னால் நாங்கள் எல்லாருமே தேடுகின்றோம், எல்லாத்தையும் இது பண்றோம், ஆனா அந்த தேடுறது வந்து எங்களுக்குள்ளதான் இருக்கின்றது. அதுவும் மற்றது வந்து எங்களை நாங்கள் சரியாக தெரியாமல், அதாவது அதை அறிந்து கொள்ளாத ஒரு நிலையில் என்று நான் நினைக்கிறேன். என்னன்னு சொன்னால் நாங்கள் எல்லாம் நம்பிக்கை, அதாவது பிலீவிங் அறிந்து கொள்ற ஒரு நிலையில இல்லாத இடத்தில் நாங்கள் இந்த சொற்களில் கொஞ்சம் தடுமாறப்படுகின்றோம். அத்தோட நீங்கள் அந்த குற்ற உணர்வு என்று சொன்னால் அது என்ன, கில்ட்டி கான்சியஸ். அதாவது வந்து இப்ப நான் கடமையே செய்யல, ஐயோ நான் என்னுடைய அம்மாவுக்கு இதை செய்யாமல் விட்டுட்டேன், என்னுடைய அப்பாவுக்கோ அல்லது என்னுடைய பிள்ளைகளுக்கு, அப்படியான ஒரு உணர்வு தானே. அதாவது வந்து இது ஒரு உணர்வு என்ன, அதாவது வந்து அதை வந்து உணர்வு. அப்ப அதை வந்து தெரிந்து அறியாத ஒரு நிலையில் நான் அதை இப்ப என்னத்தை அந்த உணர்வு, இப்ப நான் ஒன்றை செய்கின்றேன், அதை இப்ப அதான் ஃபீல், அதாவது உணர்ந்து சிந்தித்து நான் கடமையாற்றும் பொழுது எனக்கு எந்த விதமான ஒரு குற்ற உணர்வும் எனக்கு இல்ல, எந்த விதமான கில்ட்டி கான்சியஸும் இல்ல. அதாவது நான் உணர்ந்து சிந்தித்து கடமையாற்றும் பொழுது, அதாவது செயல்படும் பொழுது, கடமை என்று செயல்படும் பொழுது கடமை என்று அல்ல, பிழையான இது, செயல்படும் பொழுது உணர்வுடன் சிந்தித்து செயல்படும் பொழுது, செயல்பட்டதை நான் உணர்ந்து கொண்டேனாக இருந்தால் எனக்கு எந்த இடத்திலும் ஒரு குற்ற உணர்வு வருவது தேவையில்லை. நிச்சயமாக எனக்கு அந்த குற்ற உணர்வு வராது என்றதுதான் என்னுடைய ஒரு உணர்வும் ஒரு அனுபவமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால்
நான் அந்த மாதிரியான அப்படியான ஒரு இதுல நான் செய்யாமல் ஒரு விடயத்தை இருந்தேனா அல்லது செய்திருந்தாலும் கூட சில பேர் வந்து சொல்லிப்போம், அஜோஜோ நீ இன்னும் கூட கொஞ்சம் செய்திருக்கலாமே, இதை நீ செய்திருந்தால் இது இப்படி நடந்துராதே, அம்மா இப்படி இருந்திருப்பாவே, அல்லது நடக்காமல் விட்டு இருக்கலாமே அப்படியே. நோ, அது வந்து நாங்கள் எடை போடுகின்றோம். என்ன, அது வந்து நாங்கள் ஒரு ஸ்கேலில் போட்டுட்டோ 10 கிலோகிராம் செய்திருக்கலாம், நீங்கள் 25 கிலோகிராம், நீங்க 10 கிலோகிராம் தான் செய்த நீங்கள், ஆனா 25 செய்திருக்கோம், அது எடை போடுறது. என்ன, நாங்கள் எடை போடுகின்றோம். அப்ப இங்கேதான் நாங்கள் எங்களை அறியாமல், அதைத்தான் நான் சொல்ல வேண்டி வந்த, இப்ப நாங்கள் வந்து எங்களையே நாங்கள் அறியாத ஒரு நிலையில் இருக்கும் பொழுதுதான் நான் நினைக்கின்றேன் இப்படியான இதுகள் இருக்கின்றதாக எனக்கு ஒரு உணர்வும் எனக்கு ஒரு இது அனுபவமும் இப்படியாகத்தான் இருக்கின்றது. ஆனபடியால் நாங்கள் எதை சரியாக நாங்கள் அறிந்து கொண்டோமாக இருந்தால், ஆனால் அறிந்து கொண்டோம் இருந்தால் எது என்றாலும் இவன் கடமை என்று சொல்லக்கூட தேவையில்லை, வேறு ஒரு பேர் கூட நாங்க வைக்கலாம். என்ன, அப்படித்தான் கடமை என்று நாங்க சொல்ல தேவையில்லை என்று நான் நம்புறேன், வேறு ஒரு பேரை நாங்க வைக்கலாம். என்ன, சோ அதுபடியா நாங்கள் இந்த பேர்களுக்குள்ள போய் சிக்குப்படுறோம், இந்த லேபல்ஸ், அதாவது இந்த அடையாளங்களுக்குள்ள போய் நாங்க சிக்கப்பட்டு அதுக்குள்ள நாங்க மூழ்கி போய் இருக்கின்றோம் என்ற மாதிரி தான் எனக்கு ஒரு உணர்வு. ஆனபடியால் இதுகளெல்லாம் எங்களுடைய அதாவது வந்து இப்ப கம்யூனிகேஷன், அதாவது நாங்கள் ஒருத்தரோட கதைக்கிற எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்குத்தான் இந்த கம்யூனிகேஷனே இருக்கின்றது. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் அந்த உணர்வுக்குள்ள பதிலாக நாங்கள் ஒவ்வொரு குண்டுகளை வச்சு அனுப்புறோம். என்ன, இப்ப உங்களோட நான் ஒரு சொல்லு பாவிக்கும் பொழுது கூட அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு குண்டை வச்சு நான் அனுப்பி விடுறேன். என்ன, அப்ப அது வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசமா வந்து விழுகுது. என்ன, சோ அப்படியாகத்தான் நான் யோசிக்கின்றேன், அப்படியாகத்தான் நான் பார்க்கின்றேன். எனவே நான் மற்றவர்களுக்கும் இடம் கொடுத்து உங்களோட குயிக்காக இது பண்ணலாம். நன்றி, வணக்கம். 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 காத்திருக்கிறோம், பேசலாம், நீங்க பேசுங்களா. வணக்கம். வணக்கம். வணக்கம் திரு மனோகரன் அவர்களுக்கு. வணக்கம். வணக்கம். லக்ஷ்மணன் பேசுறேன். லக்ஷ்மணன் வணக்கம். அந்த கடமை என்ற சொல்ல யாரோ ஒரு ஆள் சொல்லிட்டு வச்சுட்டு போனபடியா அதை தொடர்ந்து பாவிச்சு கொண்டிருக்கிறோம். அதை எடுத்துட்டு கடப்பாடு, கண்ணியம், கட்டுப்பாடு ரெண்டு வைப்போம். ஒரு வரையக்க சொன்னார், அந்த அறிஞர் அண்ணாதுரையை பற்றி பேசுறார். அறிஞர் அண்ணாதுரை என்று நாங்கள்லாம் பட்டம் கொடுத்தது. வெளியிலிருந்து கொடுக்கறதான பட்டமா. ஆனால் இந்த அறிஞர் அண்ணாதுரை செய்த விளையாட்டுகள் பெரிய அற்புதமான விளையாட்டுகள். அதை வந்து வனவாசம் அஞ்ஞாதவாசம் என்ற 2 புத்தகத்துல கண்ணதாசன் எழுதி இருக்கிறார். அப்ப இவர் இந்த அப்படியே கடமையை பற்றி பேசிக்கொண்டு போன, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று பேசிக்கொண்டு போன அந்த அண்ணாதுரை அவர்களும் அந்த எம்ஜிஆர் அவர்களும் உண்மையிலேயே இந்த ரா சம்பத் என்று கேள்விப்பட்டிருப்பீங்கள். அவர் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைவராக வர வேண்டிய ஒரு ஆள். அவரை வந்து பாண்டிச்சேரியில போட்டு அடிச்சு துன்பம் படுத்தி இந்த கடமை என்று சொல்லி இந்த எம்ஜி ராமச்சந்திரனும் அடிச்சு போட்டது அவர் அப்பட்டமாகவே கண்ணதாசன் அந்த புத்தகத்தில் எழுதி இருக்கிறார். இந்தியாவில பரபரப்பா விற்பனை ஆகி கொண்டது நூல். ஆனா அதை கூட அந்த புத்தகத்தை அவங்க என்னண்டு இந்த ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்கு வந்த பிறகு கண்ணதாசன் நூல் அத்தனையும் அரசாங்க சொத்தாக உழவு கோடிக்கு விலை பேசினவங்க. அப்படி இருந்தும் அவங்க கொடுக்க இல்லை. ஏன்னா அங்க வந்து அரசியல்வாதிகள் பாவிக்கிற ஒரு சொல் அந்த காலத்துல இருந்து அது துவங்கிட்டு இருங்க. இன்றைக்கு அரசியல் ஆரம்பிச்சதோ அன்றைக்கு இந்த கடமை என்ற சொல்லும் பாவிக்கப்பட்டுட்டது. நாங்கள் மற்றது குழந்தைகளை பற்றி நாங்கள் அன்பு செலுத்துறோம். குழந்தைகள்ல எல்லா குழந்தைகளையும் அன்பு செலுத்துறார்கள் எல்லா பெற்றோரும். நாங்கள் எங்க குழந்தைகளை அன்பு செலுத்தி தான் பார்க்கிறோம். அந்த அன்பை நாங்கள் சுதந்திரத்தோட எங்களுடைய அன்பை செலுத்தி நாங்கள் அவர்கள் ஒரு வழிமுறைக்கு கொண்டு வரோம். அதை கூட என்னடா நடைமுறை வாழ்க்கையில என்ன பாதிக்கிறாங்க. சில இடத்துல கூப்பிடுறாங்கல்ல, அந்த உலக்கி எங்க போச்சு இருக்கிறாங்க. வீட்டை உலக்கிய காணையில் என்று சொல்றாங்கல்ல, அதே மாதிரி இந்த கடமையும் சேர்த்து கொண்டு வந்துட்டாங்க காலாகாலமா.
ஆகவே உண்மையா என்னன்னு சொன்னா அந்த வார்த்தையை விட்டுட்டு நாங்கள் சில விஷயத்த பார்க்க முற்பட வேண்டியதான் உண்மையா தேவை. நீங்களும் அதான் சொல்றீங்க. அந்த வார்த்தையை விட்டுட்டு அதை அப்ப அதுக்கு என்ன வழி, இப்ப என்ன தடுக்குது, இப்ப ஏன் நாங்க இதை யூஸ் பண்றோம், இந்த விஷயத்த சொல்ல வழியில சொல்ல வழி கிடைக்கல. இந்த கடமைன்றது என்னத்துக்கு வைக்கிறோம் பாக்கல நாங்க இதுல இருந்து வெளியில வரலாம், இந்த சொல்ல இருந்து விடுதலை அடையலாம். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா மரத்தை நடவணும்னு சொன்னா அதை கடமையா செய்யணும்னு சொல்றாங்க. ஆனா மரத்தை நட வேண்டியது நானும் நீங்களும் உணர்ந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம். நிச்சயமாக அப்ப அதை மரத்தை நடுறது கடமையா செய்யல, அது அங்க ஒண்ணு விளங்காம செய்யற மற்றவருடைய ஒரு வேண்டுதலுக்கும் அடிபடுதலுக்கும் செய்யற விஷயமா இருக்குது. மொழியை வளர்க்கறன்னு சொன்னது நாங்க அவரவர் தங்க மொழியை வளர்த்துத்தான் ஆகணும். இன்றைக்கு உப்பியோ ஒன்றுமே இல்லாம வளர்ந்த அந்த மொழியை கட்டி காக்க வேணும்ன்றது நாங்கள் கடமையா செய்யல, அது நாங்களா செய்ய வேண்டிய ஒரு தேவை. அப்ப இப்படி பார்க்கலாம் இந்த கடமை என்ற விஷயம் என்னன்னு நான் அதை கொண்டு வர்றது. நீங்கள் சொல்லுங்க, தொடருங்க. நீங்கள் இப்ப இன்றைக்கு நிலாவின் 2 நூல் அறிமுக வெளியீட்டு விழாவும் 120வது பொன்மாலை பொழுதும் ஒரு மேடையில் இன்பகரமான செய்திகள் லண்டன் தமிழ் வானொலியில ஒரு பரபரப்பான செய்தி இன்றைக்கு பேசப்பட்டு கொண்டே இருக்கின்றது ஒரு வாரமாக. இது நாங்கள் எப்படி பார்க்கிறது? இது ஒரு அதாவது எழுத்து அதை விரும்பி நேசிக்கிற நாங்கள் அன்போட அதாவது இது ஒரு சமூக விழா, ஒரு கடப்பாடு, எங்களுடைய கடப்பாடு. நாங்க சிந்திச்சு பார்த்தா நிச்சயமாக போகணுமோ, நிச்சயமாக நாங்கள் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு விழா, ஒரு சமுதாய விழா. ஒரு எழுத்து எல்லாரையும் பிரமிக்க வைக்கிறது தான். எங்களுக்கு தெரியாத விஷயங்களை சொல்றது. சிந்தனைகள், அவருடைய சிந்தனைகள் அங்கு என்ன சொல்லப்படுகிறது, நமது குழந்தைகள் என்ன சொல்ல போறாங்க, அதை நாங்களா தேடி நாங்களா வரிந்து நாங்களாத்தான் போகணும். இதை நாங்கள் இல்ல கடமை என்று நினைச்சுக்கொண்டு போறதா இல்ல, அப்படி இல்லை. அது நீங்க உணர்வுபூர்வமாக நாங்க ஒரு சுதந்திரமான எண்ணத்தோட நிச்சயமாக நாங்கள் அதுல போய் கலந்து கொள்ளணும். ஏனென்றால் ஒரு இந்த எழுத்துக்கள் இல்லாத அது நிலா, அது அவங்க பேர் சொன்னாங்க நிலாண்டு. நிலா இத்தனையும் மூடவில்லை தானே. அதே மாதிரி இந்த குழந்தைகள நிகழ்ச்சிகளும் எல்லாம் நம்ம காலையில இருந்து உண்மையில திறமை தண்டல் கேட்டுக்கொண்டிருந்தோம். அந்த திறமை தண்டல்ல அந்த குழந்தைகளுக்கு இந்த அதாவது எதிர்கால சிறாரை நோக்கி தமிழ் மொழியின் ஒரு பயணம் இல்ல, அப்படித்தான் நான் பாக்குறேன். அது நடாமோகன் அவர் அதிபர் நடாமோகன் மன்னிக்கும் அதிபர் என்ன அவருடைய நோக்கம், அவர் தன்னுடைய பணி செய்கிறார் தான் சொல்றேன். உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கறேன். இப்ப உதாரணத்துக்கு இப்ப இந்த கடமை என்ற ஒரு விஷயம் நீங்க செய்கின்ற பொழுது உங்களுக்கு அன்பும் சுதந்திரமும் உங்கள்ட்ட இருக்குமா? இருக்காது, நிச்சயமா இருக்காது. அப்ப நாங்க அந்த கடமை என்றதை விடையதான் அன்பும் சுதந்திரம் ஒரு செயல்பாடு வரும் நினைக்கிறோம் இல்லையா? நிச்சயமாக வரும், அப்படித்தான் வரும். இப்ப என்ன இன்றைக்கு நாங்கள் இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா இன்றைக்கு தேசிய கடமையை செய்யறதுக்கு எல்லாரும் அழைப்பு விடுறார்கள். இல்ல அது நீங்கள் அதுல நான் அந்த இடத்துல நிச்சயமா பேசணும் என்றால் அது அதாவது என்னன்னு சொல்றது, அதாவது வலிந்து அவர்கள் அதாவது வில்லங்கத்துக்கு அதாவது வில்லங்கத்துக்கு செய்யறதா வில்லங்க. ஏனென்றால் அடிமைப்படுத்தி இப்ப சும்மா இருக்கிற அதாவது என்னென்றால் அவர்கள்ட்ட நிறைய பொருள் இருக்கு, பொருளை தேடி வச்சிருக்கிறார்கள். ஏதாவது மக்களை சந்தோஷமாக வாழ விடாமல் கடமை என்று சொல்லி எல்லாரையும் திசை மாற வைக்கிறார்கள். இல்ல இப்ப கடமை என்ற ஒரு வார்த்தைகளால உண்மையான பிரச்சனையை மழுங்கடிக்கிறார்கள். அதுதான் ஆக கவலையான விஷயம். இப்ப உதாரணத்துக்கு இப்ப நீங்கள் விழுந்தா நான் தூக்கி விடுறதுன்றது நான் இயல்பா செய்ய வேண்டிய ஒரு வேலையை தவிர நான் தூக்கி எனக்கு சொல்லி தரக்கூடாது. உங்களை தூக்கி விடுறது என்ற கடமை வேண்டாம், நான் கடமைக்கானதான் செய்வேன். நான் தூக்கி வைக்கல, உங்களை நான் தூக்கி விடல. அப்ப அந்த அப்படியான அதாவது விளக்கம் இல்லாத ஒரு தன்மை, அதாவது ஒரு சில விஷயங்களே நடைமுறையிலையும் யதார்த்தத்தையும் புரிஞ்சு கொள்ள மறுக்கிற பட்சத்துல எங்களை ஒரு சில சனம் எங்களை ஒரு வர்க்கம் எங்களை ஒரு சிலம் ஆளுகின்ற பொழுது அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லி எங்களை அடிமைப்படுத்துறாரு. இப்ப நீங்க முதல் சொன்ன மாதிரி இந்த வர்க்கம் இந்த ஐரோப்பிய உலகில இப்ப எங்களை ஆள நினைக்கிறார்கள்.
எங்களை ஆளை நினைக்கிறாருன்னா எங்க சுதந்திரத்தை பறிக்க நினைக்கிறாரு. இல்ல முதல்ல அதான் நாங்கள் அதான் நான் சொன்ன சுதந்திரம் எதுவும் இருக்கின்ற பொழுது கடமை என்றது கூடி தண்டவாள் நடக்க ஒரு விஷயம். அந்த வார்த்தை எங்களுக்கு தேவையில்லை. ஆம், நிச்சயமாக. முடிஞ்சா மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்கள். இன்னொரு இணைப்பில் இருக்கின்றீர்கள். தினமும் இணைஞ்சு கொள்ளுங்கள். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். வணக்கம். ஸ்கைப்ல இருக்கிற வணக்கம். ஸ்கைப்ல இருக்கிற வணக்கம். வணக்கம். முடிஞ்சா மீண்டும் வணக்கம். 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 லண்டன்ல இருந்து ரபினிகா. வணக்கம். பேசுங்க. எப்படி இருக்கிறீங்க? நலமா. ஆம் நலமா இருக்கின்றேன். ஸ்டூடியோல தனியா இருக்கிறேன்னு ஒன்றும் முழங்கையில பாப்போம் என்ன நடக்குன்னு. இல்ல ஸ்டூடியோல தனியே தான் இருக்கணும், என்ன நடக்குன்னு பாப்போம். அதான் இல்ல இன்றைக்கு எல்லாத்தையும் பழகி முடிவு எடுத்துருவோம். இன்றைக்கு ஒரு பெரிய பேய் உண்டு. அது என்ன பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதுல எல்லாம் என்ன கண்டுதான் பயப்பட வேண்டிய, நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி சொல்லுங்கள். போறோம், கடமையா தான் போறோம். அல்லது என்ன மாதிரி போறோம் நான் யோசிச்சுதான் இருக்கிறேன். நான் இன்றைக்கு போறோம்மா. நீங்க மனமா போறீங்களோ மனம் இல்லாம போறீங்களா? இல்ல நான் அது போகணும் நினைச்சு வலிக்கிறேன். போகணும் நினைச்சு போறேன். நான் அது முதல்ல கேள்வியில தொடக்கத்திலேயே அதை கேட்டேன். அது கடமையா போறேன்னா இல்ல போறேன்னா, அப்ப அது போறது கடமையான்னு சொன்னால் அது அங்க என்ன இருக்குன்றதான் பாக்க. அந்த கடமையை இல்லாம அந்த வார்த்தையை எடுக்க வேணும்ன்றதான் என்னுடைய நோக்கம். அந்த வார்த்தை இருக்கக்கூடாது. அந்த வார்த்தையை ஒரு சுமையா இருக்கிறதுன்றது என்னக்குள்ள ஒரு ஃபீல் பண்றேன். அதோட எங்களுக்கு ஒரு பெரிய சுமையா இருக்குது. நாங்க செய்ய வேண்டிய விஷயத்த நாங்க செய்ய போறோம். அதை கடமையா எடுக்க எங்களுக்கு அது சுமையா இருக்குது. இல்லையா கட்டாயப்படுத்து. என்ன பொறுத்தளவுல ரெண்டு விதமான கடமை இருக்கு. ஒன்று நாங்க மனமாற விரும்பி செய்கிறது. நான் இதை செய்ய வேண்டும், நான் இவருக்கு இதை செய்ய வேண்டும். நான் இதை செய்ய வேண்டும், நான் இவருக்கு இதை செய்ய வேண்டும். மற்றது கட்டாயத்தின் நிமித்தம் இப்ப டாக்ஸ் பே பண்றது, அது ஒரு கடமை தாங்க. நாங்க செய்தே ஆகணும் அல்லது பிரச்சனை. அப்ப ரெண்டு விதமான கடமை இருக்கு. அந்த கட்டாயப்படுத்தி செய்கிற கடமை ஒரு பிரயோசனமும் இல்லை. வேண்டாவது பார்த்தா நாங்க செய்வோம், இருக்காது. நான் செய்யணும்னு செய்ய அங்க எங்களோட மோட்டிவேஷன் ஹையா இருக்குது. அது உண்மையா நாங்க மனமாற செய்கிறோம். இப்ப பிள்ளைகள் இப்ப என்ன பொறுத்தளவுல இப்ப இது கணவருக்கு பிரச்சனையை உண்டாகும். தமிழ் படிங்க சொல்லுகிறார்கள். ஆனால் தமிழ் சமுதாயத்துல இங்க பிறந்த அந்த பிள்ளைகளை கொண்டு விடும்போது பலவிதமான வேறுபாடுகளை காண்கிறார்கள், சுட்டி காட்டுகிறார்கள். இதெல்லாம் தமிழ் பேசுபவர்களுடைய இதை எப்படி நாங்கள் கொண்டு செல்வது. அப்ப அவர்கள் தமிழை வளர்க்க வேண்டிய கடமையில இருந்து நல்ல பார்க்கணும். கல்யாண பருவத்தடைந்த பெரும்பாலும் ஆண் பிள்ளைகள் அவர்கள் சொல்லுகிறார்கள், யாழ்ப்பாண பெண்கள் அந்த அந்த இறுக்கமான மனப்பான்மையோட இருக்கிறோம். இந்திய பெண்கள் இலகுவா குடும்பம் நடத்தக்கூடியதாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். அப்ப அவர்களை நாங்க சொல்லி குற்றம், நீங்க கூட கடமையை செய்யல, நீங்க தவறி போவீர்கள் என்று நாங்கள் சொன்னால் அவர்கள் கேட்பார்கள். அவர்கள் தங்களுக்குரிய காரணத்தை சொல்றார்கள். அப்ப திருப்பி காய்க்கிறதுக்கு எங்கள்கிட்ட மறுமொழி இல்லை. என்ன பொறுத்தளவு கடமை என்ன நான் விரும்பி செய்ய வேண்டும்.
ஆனா உண்மைய மனம் உள்ளவர்கள் நாங்க கடமையை செய்யும் போது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நான் எந்த இதை நான் பார்த்துக் கொள்வேன், நீங்க உங்களுடைய இதை நீங்க செய்து கொள்ளுங்க. இல்ல இப்ப இதுல அந்த என்னன்னு சொன்னா அந்த அந்த வார்த்தையை நாங்கள் கொண்டு வந்து வைக்கல, நாங்கள் அந்த அந்த வார்த்தையை கொண்டு வந்து வைக்கின்ற பொழுது எங்களுக்கு சுமையா இருக்கு. இப்ப நாங்கள் செய்ய வேண்டியது இயல்பா செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே கடமை என்ற ரீதியில எங்களுக்கு ஒரு சுமையா போடுறது, அதால ஒரு புரிந்துணர்வு இல்லாமல் பண்றோம். இப்ப நீங்க சொன்னீங்களா யாழ்ப்பாணத்துல இல்ல அவர்களுக்கு அந்த அந்த தன்மையில இந்த இதோட சொல்றோம் இல்ல, அப்படி சொல்லுகின்ற பொழுது கூட அங்க வந்து இயல்பான விடயங்களை நாங்க கடமையா சொல்லி கொடுத்தால், இப்ப இன்றைக்கு உங்களோட பிள்ளைகளுக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் நான் அவர்களா செய்ய வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் கடமை என்றதா நல்ல விடயங்களா இருந்தாலும் இதெல்லாம் உங்க கடமை என்று சொல்லி நாங்க சொல்லி கொடுக்க வழிகிட்டோம் என்றால் அங்க அது வந்து சுமையா போகுது. அதனாலதான் அவர் அந்த நல்ல விஷயங்களை கூடி செய்ய பஞ்சு போடுறாரு. இன்றைக்கு ஒரு பெரியவர் வந்தா ஒலிம்பி கதிரையை கொடுக்கணும்டா கூடி அவங்க செய்ய மாட்டாரு, அவர் அதுல இருப்பாரு, வேணுமெண்டா கேட்டா நாங்க கொடுப்போம் தானே. அப்ப இது நாங்க சொல்லிக் கொடுப்போம். இல்ல பெரியவர் வந்தா ஒலிம்பி நீ கதிரையை கொடுக்க வேண்டிய அது கடமையா நீ அதை செய்ய வேணும்னா நாங்க சொல்லி கொடுத்த மாட்டோம், அது பழக்கத்தின் அதே நேரம் அந்த பெரியவர் வந்து வேற இடங்கள் இருக்கத்தக்கனவா தனக்கு விருப்பமான இடத்துல இருப்பதற்கு இந்த சிறு பிள்ளைகளை எழுப்புவார்கள். அதை இந்த சிறு பிள்ளைகள் ஏற்க மாட்டார்கள். அது என்னன்னா அவர்கள் தாங்கள் இவரெல்லாம் எங்களுக்கு செய்ய வேண்டியது கடமை என்ற ஒரு மமதையோட இருக்கிற பெரியவர்கள். இதெல்லாம் நான் எந்த பிள்ளைக்கு செய்தனா இதெல்லாம் எனக்கு செய்யணும் எதிர்பார்க்கிறார்கள். இவர்கள் எல்லாம் வயதில் குறைந்தவர்கள், நான் வயதில் கூடினான் மதிக்க வேணும் அவர் எதிர்பார்க்கிறார். அப்ப அது வந்து அவர் அதை கடமையா பாக்குறார். அப்ப அங்க இயல்பா இல்ல. அப்ப இயல்பான ஓட்டம் மறக்கப்படுகிற பொழுது இந்த கடமை என்ற வார்த்தை எங்களுக்கு நியாயமான விஷயத்தை உருவாக்கி இருக்கின்றது. நாங்கள் ஒரு பார்க்கலாம் எங்களுக்குள்ளேயே இயல்பா நடக்க வேண்டிய சில விஷயங்களை, இயல்பா புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்களை இந்த கடமை என்ற வார்த்தைகளால நாங்கள் அதை அடிச்சு போட்டோம், அதை நாங்க பார்க்க மறுத்துட்டோம். அப்ப இந்த வார்த்தையை என்னத்துக்காண்டி யூஸ் பண்றோம்ன்றதான் இப்ப திருப்பி வாரோம். அப்ப இந்த மரத்திலேயே பார்க்க வர்றோம். ஆனா இப்ப நான் பார்த்திருக்கின்றேன் அந்த கடமை என்று சொல்ல உபயோகிக்கிறவர்கள் அந்த எப்பவும் அந்த அதிகாரத்தில் இருக்கிறவர்களா பாப்பா இது உங்களோட கடமை, இதெல்லாம் நீங்க செய்ய வேண்டியது உங்களோட கடமை வேண்டாம். அப்ப அவருக்கு என்னென்ன பிரச்சனை என்று கேட்டால் இது கடமையா இருக்கு, இன்னைக்கு நாங்க கடமையா ஒன்றையுமே செய்யல. அது கடமையா செய்யறோம்னா செத்தவருக்கு மட்டும்தான் கடமை செய்யலாம், செத்து போனா நாங்க கடமை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது. நான் என்ன பொறுத்தவரை உயிர்ப்பில்லாத விஷயங்களுக்கு தான் போகுது. இப்ப நாங்கள் மரத்தை நடுறது அது நான் இயல்பா விளங்கி செய்ய வேண்டிய ஒரு விஷயம், அதை நான் கடமையா செய்யறதா இருந்தா அது உயிர்ப்பில்லாத செயல். அப்ப உயிர்ப்பான விடயங்கள் வந்து கடமைக்குள்ள வராதுன்றது நான் பாக்குறேன். அப்ப நாங்கள் விழிப்பாகவும் உயிர்ப்பாகவும் இருக்கின்ற பொழுது இந்த கடமை செய்ய யாரையும் நாங்கள் கூப்பிட வேண்டிய தேவையே கிடையாது, அது தண்டவாள நடக்கும். ஒரு வர்க்கம் நீங்க சொன்ன மாதிரி அதிகாரமா இருக்கிறவர்கள் பயன்படுத்துறதுக்காண்டி மற்றவர்களை அறியாமல் இருக்க பண்றதுக்குரிய வேலையாத்தான் இதை செய்கிறார்கள். இன்னொரு பக்கத்துல அது நாங்கள் இலகுவா மென்மையா நாங்க எங்களோட பிள்ளைகளுக்கு ஏதோ விதத்துல கடமை உங்களோட டியூட்டி இது உங்களோட பொறுப்பு நீ அப்படி என்று சொல்லி சின்ன சின்ன கல்லுகளை தூக்கி போடுறோம். அதுல இருந்து நாங்கள் அந்த வெயிட்ட பிள்ளைகளை கொடுக்காமலும் சுதந்திரமாகவும் அன்பாகவும் இருக்கிறதுக்கு நாங்களும் மாற்றிக்கொள்ள வேணும் இந்த கடமை என்ற வார்த்தையில இருந்து என்றதும் எனக்குள்ள ஒரு கேள்வி, அதையும் தான் கொண்டு வர வலிக்கிட்டது. இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகளை வளர்க்கின்ற பொழுது நீங்கள் சுதந்திரமா கொடுக்கின்ற பொழுது பிள்ளைகளுக்கு சுதந்திரம் அன்பும் கொடுக்கின்ற பொழுது அங்க கடமை என்றது பெரிதானது நீங்க யோசிச்சு பாருங்க. ஆமா அங்க வந்து இப்ப திருமணமாயினா ஒரு வருஷத்துல குழந்தை பெறுவாங்க அல்லது பட்டம் தூக்குவார்கள், அதுக்காக குழந்தை பெற்று வளர்ப்பது வந்து என்ன பொறுத்தளவுல கடமை. தவம் இருந்து பிள்ளை வளர்ப்பவர்கள் வந்து அதை ஒரு நல்லொரு இதா செய்கிறார்கள். வித்தியாசத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கு. சில பெற்றோர்கள் கூறுவார்கள் வேணாம் வேணாம் என்ன பிறந்தவன், அப்ப அது வந்து கடமையைக்குத்தான் செய்கிறாரு, மனம் இல்லாமல் செய்யணும் என்றதுக்காண்டி செய்கிறார். ஆனா குழந்தை பேர் இல்லாமல் 10-15 வருஷம் கல்லு வைத்த இடம் எல்லாம் கும்பிட்டு நேற்று வைத்து பெற்ற குழந்தைகள் அவர்கள் மனமாக வளர்க்கிறார்கள். அங்கேயும் நாங்கள் வித்தியாசத்தை பார்க்கக்கூடியது. இப்ப ஒரு இப்ப அமைதியா இருக்கிற குட்டியாக கல் எறிஞ்சிட்டு போறேன். இப்ப பொன்மாலை பொழுதுக்கு இன்னைக்கு போறேன், நான் தமிழை வளர்க்கறதுக்காண்டி நான் போக மாட்டேன். அப்ப அது ஒரு குட்டுணர்வு பூவாட்டி மோகன் என்ன நினைப்பாருன்னு ஒரு குட்டுணர்வு வந்துருதா அப்படியா?
அப்ப பாத்தீங்களா இப்ப குற்றவுடையவருக்கும் கடமைக்கும் என்ன தொடர்பு கேட்டு அப்போதே அப்ப இப்ப இது ஒண்ணும் இல்ல நீங்க சொல்றதே சரி. என்னன்னு சொன்னால் இப்ப ஏதோ ஒன்று நடக்குது அதுக்குள்ள அது நாங்க அதை உங்களுக்கு தெரியும். நான் கடமை செய்கிறேன். அந்த தமிழ் எனக்கு என்ன செய்யறது? தமிழன் இப்ப நாங்க அதுல அதான்ப்பா நீங்க அப்படி பாக்க அதாவது இப்ப கடமை அதான் திரும்பி வருவோம். கடமை முதல்ல ஈஸ்வரன் சொல்லியிருந்தாரு நினைக்கிறேன். கடமை செய்து பலனை எதிர்பார்க்காது, பலனை எதிர்பார்த்தா அது கடமையா இருக்காதுன்றார். அதெல்லாம் அந்த காலம் அந்த காலமோ இப்ப வந்து அப்படி அல்ல. இப்ப இருந்த காலத்துல எழுதினதெல்லாம் கடமையை செய்ய இங்க எல்லாம் நாங்க தனித்தனியா வாழ்றோம். தனி அளவு குடும்பங்கள். மொழி உங்களுக்கு என்ன செய்யுதுன்னா ஆங்கில மொழி உங்களுக்கு ஏதோ செய்யுதானே? அதுக்காக நான் தமிழ வெறுக்கவில்லை. ஆனால் தமிழ் பேசுகிறேன். நான் தமிழ் ரெஸ்டாரண்ட்ல போய் நான் வேலை செய்கிறேன். 6 கிழமை ட்ரைனிங் சொல்லினேன். முதல் 2 கிழமை ஃப்ரீ, 4 கிழமை காசு. 6 கிழமை முடிய வேலை இல்ல கூடாது, நீ போ வெளியால ஒரு சடன் கூட இல்லாம வெளியால அனுப்பிட்டேன். அப்ப இங்க வந்து நான் தமிழை கற்க எனக்கு மனம் தருமா? தமிழை வளர்க்கும் மொழி உங்களுக்கு என்ன செய்யுதுன்னா ஆங்கில மொழி உங்களுக்கு ஏதோ சொல்லுங்க. என்னண்டு தமிழை கற்கணும், தமிழை வளர்க்கணும், இந்த கடமை உணர்வு எனக்கு வளருமா? இல்லை இல்ல, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்க உங்களோட சம்மதப்படுத்துறீங்களா? தானே அப்படி இல்லை தானே. அது எங்களுடைய அதாவது எங்களுக்கு கடமை சில விஷயங்களுக்கு சொல்லித்தரப்பட்ட எங்களோட சமூகத்தின் குறைபாடுகள். அது சமுதாயத்துல உள்ளதென்றால் நான் கடமை மொழிக்கு கடமை செய்ய போறேன் என்றால் இந்த சமுதாயத்துக்கு தானே நான் கடமை செய்ய போறேன். இல்ல அந்த முழுமையை நீங்க பார்க்க வேணும். இதுதான் நாங்கள் என்றது நீங்க இப்ப சொன்ன ஆக்களும் எங்கள்கிட்ட தான் இருக்கணும், மற்றவையும் எங்கள்கிட்ட தான் இருக்கணும். அந்த முழுமையை நீங்க பாக்குற பொழுதுதான் நீங்கள் அங்க இதண்டலாம். அப்ப அந்த முழுமையை பார்க்க மறக்க நீங்க இதோட முரண்பட்டு கொண்டு நீங்க வெளியில வாரியல். மனதாலதான் முரண்பட்டு கொண்டு மனதால முரண்படுறியல். இது எல்லாம் இந்த ஆக்கள் கூட ஒதுக்கிட்டு சில பேர் டக்கண்டு இன்னொரு பக்கத்துக்கு போவோம். ஆனா இதுதான் நாங்கள்ன்றதை பார்க்க வேணும். அப்ப அது எங்கேயுமே இருக்கும். அந்த முழுமைன்றதை பார்க்க தவறுற பட்சத்துலதான் சில பேர் ஆன்மீகம் ஒன்றினும், சில பேர் இடதுசாரி ஒன்றினும், சில பேர் கள்ளர் ஒன்றினும், சில பேர் வேற ஒவ்வொரு கதையும் சொல்லலாம். ஆனால் அந்த முழுமை என்றதுன்னா இன்னைக்கு நாங்கள் ஒரு 10 பேரோ 5 பேரோ பேசுறோம்னு சொன்னா அந்த 5 பேருடைய உள்ளடக்கத்திலேயும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும். அதன் முழுமையை தான் நாங்க கொண்டு வர பாக்குறோம். நானும் அதைத்தான் கூட செய்யணும். அதான் நாங்க கூடிய பேசுறவர் கூட நாங்க குறுக்கிடுறது இல்லை. என்றால் அது உங்களோட சுதந்திரமான பேச்சு. அது வேற வேணும். இங்க எப்படி இருந்தாலும் அந்த கருத்து வந்து ஆகணும். உங்களோட கருத்து வெளியில போகுது. இன்னைக்கு எத்தனை பேர்கிட்ட கேட்கிறோம். இதுக்கு நான் மரபு சொல்றதா இருந்தா நான் ஒரு கருத்தை வச்சுக்கொண்டு நான் உங்களை அடிக்கணும். அப்ப நான் உங்களை ஒரு டைரக்ட் பண்ணி கொண்டு வரேன் அதிகாரமா இல்ல அப்படி இல்ல இப்படி அந்த வார்த்தை நான் சொல்றதே நீங்க பார்த்துருப்பீங்க. அது எனக்கு குறைபாடான சில பேர் சொல்றவே இருக்குது. நீங்க சில விஷயத்தை கதைக்கிறது இல்லையாண்டு. ஆனா கதைக்கவும் மாட்டேன் நான். ஏன்டா அது போல அப்படி கதைக்கிறது போல அது இல்லையா? முன்னு சொல்லுங்க. நன்றி நன்றி. நன்றி. சுதந்திரமான பேச்சு. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் வணக்கம் அண்ணா. எப்படி இதுல கடமைகள் இருக்குதானே? என்ன கடமை என்ன சொல்லுங்க. சில இதுகள் மாறுபட்டு போய் கொண்டிருக்குது. அது விருப்பு வெறுப்போட ஒப்பிடுறாங்க. கோவிச்சு குளியாம திரிஞ்சவன் மாதிரி. ஆமாம். எதுக்காகவோ ஏதோ கோவிச்சு கொண்டு ஏதோ செய்ய முடியாது. இடத்துக்கு வருவோம். நிலா இன்றைய நிலையில அவ ஒரு கலைஞர், ஒரு கவிஞர், ஒரு பத்திரிகை ஆசிரியர், பத்திரிகை வெளியிடக்கூடிய பகுதி உள்ளவர். அவர் வெளியிடுறார். ஒரு விழாவாக சிறப்பித்து நிறுத்துறதுக்கு இப்ப தீர்மானிச்சு கொண்டு இன்றைக்கு நடத்துறார். விழா என்னும் விழா ஒன்று கூடல் என்று சொன்னால் என்ன? ஒரு ஆள் புத்தகம் எழுதலாம். அந்த ஒன்று கூடல் விழா என்று சொல்றது பலர் சேர வேணும், சேர்ந்தாத்தான் அது விழா. பின்ன என்னால புத்தகம் எழுத முடியாது, அந்த ஒருவர் செய்த வேலையை என்னால செய்ய இயலாது, எனக்கு அறிவு இல்லை. ஆனால் அந்த விழாவில கலந்து கொண்டு சிறப்பிக்கிறதுக்கு நான் ஒரு மனிதனாக சேர்றதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்ற பொறுப்பு.
விழாவை சிறப்பிக்கிறதுக்கு நான் போய் கலந்து கொள்றது என்ற ஒரு அடிப்படை சிறப்பு பொறுப்பு. இந்த இடத்துல நிலா தான் ஒரு கலைஞராக இருந்து அவக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. புத்தகம் எழுதினா தானே புத்தகம் ஒன்று தற்காலத்துல வெளிவரும். இப்படியானாக்க எழுதினா தானே புத்தகம் ஒன்று வெளிவரும். எல்லாரும் இருந்து கொண்டிருந்தால் புத்தகம் ஒன்று வராது. எனவே அவ ஒரு கலைஞர் இயலும் அவருக்கு ஒரு அடிப்படை பொறுப்பு ஒன்று இருக்கு சமூகத்துக்கு. அதை புத்தகம் எழுதுறான், அது அவட கடமை. அதை நான் செய்ய இயலாது. ஆனா அந்த விழாவில கலந்து கொள்ளலாம். அந்த அடிப்படை பொறுப்பு எனக்கு இருக்குது. நான் அதை போய் கலந்து கொள்றது அது எந்த கடமை. பெற்றோர் பிள்ளைகளை பெறாங்க, குடும்பத்தை நடத்துறாங்க, பிள்ளைகளை பார்க்க வேணும். அது ஒரு நிஜமான நியாயமான வாழ்க்கை முறை. பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்க்க வேணும். அது மனிதனாக பிறந்தவனுக்கு மனித இயல்பான ஒரு பொறுப்பு இருக்குது. அது கடமை, கடமை. அதுதான் கடமை என்று சொல்றோம். செய்ய வேணும் என்றதை எதிர்பார்ப்பு. அது பிள்ளைய பார்க்கட்டும். நான் எந்த பிள்ளைகளை பார்க்க வேணும். அது என்ற அடிப்படையாக நான் ஆற்ற வேண்டிய பொறுப்பு, மனித இயல்பான பொறுப்பு. அதை நான் செய்யறேன். அதுதான் கடமை. நான் திணிக்க கூடாது. நீ இந்த படிக்கிற நேரத்துல உனக்கு 8 வயதுல இருந்து 21 வயது மட்டும் இந்த வேலை வந்து பெரும்பாலான பொறுப்பான வேலை படிப்பு. அதை நீ படிமகன் என்று நான் சொல்லலாம். அதுக்குள்ள நீ மெடிசின் படி, என்ஜினியர் படி, அக்கௌண்டன்ட் படி அந்த அதை திணிக்கிற இல்ல. படி என்று சொல்றது எந்த பொறுப்பு. படிக்க வேண்டியது அவர் பொறுப்பு. அதுதான் கடமை. அவர் படிக்க வேண்டியது அவற்ற கடமை, படிப்பிக்க வேண்டியது எந்த கடமை. இதுக்குள்ள செயல்திறங்கள்ல வர முரண்பாடுகள், திணிப்புகள், கணிப்புகள், அட்டகாசம்